ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமினாக்கு தான் ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம ஜிமினுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஃபஸ்ட்டு நம்ம விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்னும் நீங்கள் நிறையா மேமலும் சாதிக்க வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த ஒன் ஷாட்டோட நேம் லவ் அண்ட் லாஸ்ட். என் ஜீவனடி. இது வந்து நம்ம டேஞ்சரஸ் போலீஸோட 5th சீசன். ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. தெரியாதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் பார்ட் மேலே டேக்லையும் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் கீழே வந்திருக்கும் ப்ளேலிஸ்ட்டில். ஸோ அதை சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு அது தெரியாமல் என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறீங்க. நான் 1 by 1 கரெக்டாக தாண்டா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்துட்டு முன்னாடியிலேருந்து பார்க்காம கீழேருந்து பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா போட மேலே தான் அப்டேட் ஆகுமே தவிர கீழே காட்டாது. ஸோ நீங்கள் வந்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படி இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சொன்னது புரியலன்னா நான் கமெண்டில் கேளுங்க, மறுபடியும் வேணால் கிளியராக சொல்கிறேன். ஓகேடா, வாங்க நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஜிமின் ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். அப்படியே பயங்கர போதையில் இருக்கான். மறுபடியும் இன்னொரு பாட்டில் நீட்டி, இந்தோ இதையோ நீ காலி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறான். அவனும் அப்படி நிமிந்து பார்த்துட்டு, எஸ் நீங்கள் சொன்னால் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மறுபடியும் படபடன்னு அப்படியே குடிக்கிறோம். பண்ணுறா, நீ இதெல்லாம் நிரூபித்து தான் ஆகணும். எங்கள் டீமில் என்ன சாதாரணமாக நான் சேர்த்துக்க முடியுமா? என்ன இருந்தாலும் உன் பேக்ரவுண்ட் அப்படி அப்படின்ட்டு அவன் மனசுக்கு நினச்சிட்டு அவனை அப்படியே குறுன்னு பார்க்கா. ஜிமினோ, என்னை பற்றி யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது. இவனுங்க சொல்கிற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இவனுங்க கூண்டோடு பிடிக்கணும்னா சொல்கிறதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறான். இன்னும் அவனுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணதும் இன்னும் ஒரு மாதிரி ஏரியாக இருக்குது. அதை விட அவனுக்கு வந்துட்டு இப்போ செக்ஸ் தேவை அந்த மாதிரி ஆயிடுது. உடம்பு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கான். என்ன என் ஹார்மோன்ஸ்லாம் ஏதோ பண்ணுது, என்னால் முடியலையே. ஓ மை காட், என்ன நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்குவேன்? தொண்ணு அந்த புறதேசி ஏதாவது பண்ணி நமக்கு டெஸ்ட்டுங்க அப்படிலாம் சாவடிக்கிறான். வேறு வழி இல்லை. எங்கே இருந்து தாக்கு பிடிக்கணுன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நம்ம மேலே அவனுக்கு நம்பிக்கை வரணும்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி முடியல அப்படின்ட்டு அப்படியே ஜிமினோ தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் அப்படியே தவிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் படுத்துகிற பாடெல்லாம் அப்படியே பார்த்துட்டு, ஆனால் என்ன ஜிமின் உனக்கு ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்குறான். எஸ் எஸ் ஐ நீட் சம் அப்படின்னு சொல்லி அவன் எந்த சொல்லுவார. நோ அதெல்லாம் தேவை தான். அதெல்லாம் இருக்கணும்னு தானே நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்படி பார்க்குறோம். பிளாக் ஸ்வான் உன்னை நான் எப்போ பிடிக்கணும் அதோட எழுதினா கையில் மாட்டடி மகனே. அதுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்கேன். என்னாச்சு ஜிமின்? ஒன்றும் இல்லை, நான் ரூமுக்கு போட்டா ரூமுக்கு போகிறதுக்காக இப்போ எவ்வளோ ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை என்னால் எனக்கு தெரியும் உனக்கு என்னென்னமோ பண்ணும்ல. உன் ஹார்மோன்ஸ்க்கெலாம் வேலை கொடுத்துருக்கோம். ஸோ நீ இப்போ இங்கே இருக்கக்கூடாது. வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு இடத்த கூட்டிகிட்டு போவா. ஜிமின் கொண்டுமே போகல. எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியல அப்படின்ட்டு அந்த நிலைமையிலையும் கொஞ்சம் யோசிக்கிறான். அப்படியே ஒரு ரூம் முன்னாடி கதவை டமார் திறக்க அப்படியே ஜிமின் பார்க்குறான். அங்கே ஒரு பொண்ணு முகத்தெல்லாம் மூடி அப்படியே 2 பக்கம் கையை கட்டி படுக்க வச்சுருக்கானுங்க பெட்டில். என்ன அப்படின்னு ஜிமின் நல்லா கண்ணை கசக்கி பார்க்குறான். அது ஏன்னு கூட தெரியல, பிளர்ராக இருக்கான். அவனுக்கே பார்வையே சரியாக தெரியல. அப்படியே திரும்பி நிற்கிறவனை பார்க்குறான். இது என்ன அப்படிங்கிறான். உனக்கு தான் உனக்காக பாஸ் அனுப்பி வச்ச விருந்து. வாட்? இதெல்லாம் நீ பண்ணிதாகணும். இங்கே வந்ததுலேருந்து தினமும் உனக்கு டெஸ்ட்டு தானே வச்சிட்ருக்காங்க. யாரையும் அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு எங்கள் டீமில் சேர்க்க முடியாது. ஏற்கனவே எங்களுக்கு எதிரி நாலா பக்கம் இருக்காங்கன்னு நல்லா தெரியும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம். அதனால தான் உன்னையும் நம்பாமல் எங்கள் டீமில் சேர்க்க முடியாது. நான் தான் நீங்கள் சொல்கிறது எதையுமே மறுக்காமல் செய்கிறேனே. இன்னும் என்ன மேலே சந்தேகம்? சந்தேகம்லாம் இல்லை, நீ தான் எது சொன்னாலும் செய்வல்ல. அப்போ பாஸ் சொல்கிறத இதையும் செய். அப்போ தான் உன் மேலே நம்பிக்கை அதிகமாகும். எது? ஆமாம், இங்கே பார், பாஸ் சொல்கிறத செஞ்சாகணும். இந்த டீமில் இருக்கிறவனுக்கு ஈவியாக இருக்கும். அது மெயினாக இருக்கவே கூடாது. அப்புறம் உனக்காகவே கைப்படாத ரோஜா பார்த்து ஸ்பெஷலாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. என்ஜாய் யங் மேன் அப்படிங்கிறான். அப்படி ஜிமினுக்கு செம்ம கடுப்பாகுது. அவனை புட்டிச்சு எடுத்து வாயெல்லாம் ஒட்டைக்கணும் போல் கோவம் வருது. பட் அதெல்லாம் காட்ட முடியாது. அதுக்கான சூழ்நிலையில் கடைசியில் இப்படி ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு வருவான்னு நினைக்கவே இல்லையே. ரேப்பிஸ்ட் ரேஞ்சுக்கு என்னை கொண்டு வந்துட்டானுங்களே. என்னால் முடியல. பட் இதை செய்யலைனா இவனுங்க என்னை விட போகிறதில்ல. விட்டாலும் இவனுங்களை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் இதெல்லாம் பண்ணிதாகணும். ஐம் சாரி டி அப்படின்னு உங்களை தான் மனசார நினைக்கிறான். ஏன்னா உங்களை தான் நான் லவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ மனசார சாரி ஹீரா, உனக்கு துரோகம் பண்ணணும் நான் என்றைக்கும் நினச்சதே இல்லை.
ஆனால் நம்ம காதலை விட என் கடமை எனக்கு ரொம்ப முக்கியம்டி. இந்த கூட்டத்தை பிடிக்கணும், அதுதான் எங்கள் வாழ்நாள் கனவாக இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம், குடும்பமும் சரி, இவனுங்கனால சொசைட்டியும் சரி. இந்த நாயங்களை என்றைக்கு பிடிச்சி உள்ளே போகிறோமோ அன்றைக்கி தான் நிம்மதி. அதுக்கு சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சாரிடி, மன்னிச்சிரு. உனக்காக மட்டுமே எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுருந்தேன். ஆனால் எப்படி ஆகும்னு நினைக்கல. ஐம் ரியலி சாரி. உனக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. கண்ணால் கூட எவ்வளையும் நான் பார்த்தது ரெடி தப்பா. ஆனால் என்ன இந்த நன்மை கொண்டு வந்து விட்டானுங்களே இந்த படுபாவிங்க. இந்த ஆப்ரேஷன் நான் ஏற்றுக்காமே இருந்திருக்கலாமோ? பட் முன் வச்ச கலை பெண் வைக்கக்கூடாது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் பேக் அடித்தா அது நல்லா இருக்காது. என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நல்லபடியாக இருக்கணும்னா இதை நான் பண்ணி தான் ஆகணும். இது நம்ம லவ்வுக்கு சாக்ரிஃபைஸ். என்ன மன்னிச்சிருடி அப்படின்னு மனசார அவங்கக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு, அசால்ட் இதுதானே, எனக்கும் கூட இப்போ உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஐ நீட் ஏ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களா அப்படின்னு கதவை சாத்த வரான். ஹே என்ன பண்ணுற? அதுக்குன்னு நான் உள்ளே என்ன பண்ணுறனோ அதெல்லாம் பார்க்குறவளுக்குலாம் யாருக்கும் பர்மிஷன் கொடுக்க முடியாது. ஓ அப்படியா, சரி என்ஜாய் பண்ணு. ஆனால் நீ என்ஜாய் பண்ணியிருக்கணும், அதை நாங்கள் செக் பண்ணுவோம். நீ சும்மா உள்ளே உட்காந்துட்டு நான் என்ஜாய் பண்ணேன்னு சொன்னால் அதெல்லாம் நம்புகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. எங்களை பற்றி நல்லா தெரியும்ல. ஏன் நீ பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட இடையில வந்து கதை தட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்ல, ஜிமினுக்கோ எங்கேயாவது போய் முட்டிக்கலாம் இருக்குது. ஆக்சுவலி அவன் அதான் நினச்சிருப்பான், பேசாமல் நான் அனுப்பிச்சி விட்டு அளவுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கலாம், அப்படியே அவனுக்கு கதை தட்டும்போது வந்து வெளியே போய்க்கலான்னு. கடைசியில் இப்படி ஒரு பிட்டை போடவும் சுத்தம். இப்போ நம்ம தப்பு பண்ணி ஆகணுமா? வேறு வழியில் உடம்பு வேறு அதுக்கு மேலே துடிக்குதே. என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஆளா நான் அப்படின்லாம் தோணுது. ஜிமினுக்கு வேறு வழியும் தெரில இவனுங்களை நம்ப வைக்க. சரி அப்படிலாம் எதுவும் நடக்காது, நான் அந்த பொண்ணோட இருக்க தான் போகிறேன், நீங்கள் வேணா இங்கே நின்று கூட பாருங்கள் அப்படின்ட்டு கதவே சாத்தவே இல்லை. அவன் பாட்டுக்கு உள்ளே போன வேகத்தில் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அந்த கட்டில் படுத்துருக்க பொண்ணை பார்க்க ட்ரை பண்ணுறான். பட் அவனுக்கு தான் வந்து ட்ரிங்க்ஸு அப்புறம் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்தவனால பார்க்கவே முடியல. கண்ணு மயன்னு மறிக்குது. அவனும் உத்து பார்க்க ட்ரை பண்ணான். பட் மூஞ்சை வேற மூடி வச்சுருக்கானுங்க, ஒன்றுமே தெரில சுத்தம் அப்படின்ட்டு. இப்போ மூஞ்சை கழட்ட ட்ரை பண்ணாலும் இவன் வேறு பின்னாடி என்னால் பார்த்துட்டு இருந்தாலும் இருப்பான் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுவேன். அப்படியே வந்து அங்கே இருக்க பொண்ணோட ட்ரெஸ்ஸையும் கடனை ரிமூவ் பண்ணுறான். கை வேற கட்டியிருக்கனால அப்படியே அவனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸை கிழிச்சு எடுத்தாரான். கீழே அப்படியே உருவி போட அவ்வளோ எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தான் இருக்கா. அவளுக்கும் ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. ப்ளீஸ் நோ அப்படின்னு அவள் முனங்கள் சத்தம். பட் அவள் மூஞ்சி முடிக்கனால அவன் நல்லா கிளியராக கேட்கவும் முடியல. என்ன சொல்கிற அப்படின்னு கிட்ட போய் காதை வச்சு கேட்குறான். ப்ளீஸ் நோ அப்படிங்கிற சவுண்ட் மட்டும் கேட்குது. சாரி, என்னால் இப்போ உன்னை விட முடியாது, எனக்கு வேறு வழி தெரியல. இங்கே பார், அதுக்கெல்லாம் ஒன்று இப்படி விட்டுற மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு உன் லைஃப்க்கு நான் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். அதோட அந்த பொண்ணோட அந்த முனங்கள் சத்தம் அப்படியே நிற்குது. அவனும் அடுத்த நிமிஷம் அப்படியே அந்த பொண்ணோட ப்ரெஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி லிக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளும் அப்படின்னு பிகாஸ் அவளுக்குமே ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, அவளாலையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் தான் இருப்பாள். இருந்தாலும் பெண்மைன்னு ஒரு உணர்வு இருக்குல்ல, ஸோ தகாத ஒருத்தவங்க கூட நம்ம கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நோன்னு முடங்கிட்டுப்பா. இருந்தாலும் அவளால் எதிர்த்தெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. கையும் கட்டியிருக்கு, மூஞ்சும் மறைச்சிருக்கு, ட்ரக்ஸ் வேறு கொடுத்துருக்கனால அவளாலையும் எதுவும் பண்ண முடியாது. இவனுக்குமே இப்போது அவனை நிரூபித்தே ஆகணும். இவங்கக்கிட்ட நானும் உங்களில் ஒருத்தன் தான், நம்புகடா அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு வழி இல்லை. அவங்க சொல்கிறதெல்லாம் வந்த நாள்லேருந்து ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். திடீர்னு ஒரு நாளைக்கு மலையில் ஏற சொல்லுவானுங்க, திடீர்னு தண்ணிக்குள்ளே மூச்சை பிடிச்சி நிற்க சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றா ஹெவி ப்ராக்டிஸ் மாதிரி தான் எனக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்கறது. திடீர்னு ஒரு நாள் ட்ரக்ஸ் நிறைய எடுத்துக்க சொல்கிறது. இப்படி தான் பைத்தியக்காரத்தனமாக அவனை போட்டு படுத்திட்டு இருந்தானு. இன்றைக்கி திடீர்னு இப்படி ஒரு பொண்ணோட இருந்தே ஆகணும்னு சொல்ல ஜிமினுக்கு ஒரு வழி தரல. இவனுங்களை நம்ப வைக்க ஒரு வழியும் இல்லை. எல்லோரும் நலனுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் இப்படி நினச்சிட்டு மனசுக்குள்ளே வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணோட அப்படியே ஒன்றா இருக்கான். பட் அவனுக்கும் ஹார்மோன்ஸ்லாம் அதிகமாக வேலை பார்க்க, கொடுத்த ட்ரக்ஸும் வேலை பார்க்குது. அவன் ரொம்ப ஹெவியாகவே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணும் மேக் அவுட் பெயின் தாங்க முடியாமல் அப்படின்னு கொஞ்சம் வாங்கிட்டே கத்துறா. ஹே சாரி அப்படின்ட்டு அவனை கொஞ்சம் ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் முடியல, வேகமாக தான் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கு ப்ளட்டே வந்தது. இப்போ தான் அவனுக்கு தெரியுது ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை வெஜனும் புரியுது. யாருன்னு தெரியலையே, யாரை கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டுருக்கான்னு தெரியல. யோசிச்சுட்டே ஜிமின் மூஞ்ச விளக்கலான்னு பார்க்கும்போது போதும் உனக்கான டைம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி சவுண்ட் கேட்குது. ஜிமின் அது வந்து அப்படின்னு கொஞ்சம் தள்ளாட்டத்தோடு இருந்து நிற்கிறான். அதுக்கடுத்து அங்கே ஒரு லேடிஸ் வந்து அப்படியே அங்கே படுத்திருக்க பொண்ணோட மேலே ட்ரெஸ்லாம் அப்படியே வந்து கரெக்ட் பண்ணி விட்றாங்க. அதுக்கடுத்து ஜிமினா அவர் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஜிமினும் அவனோட ரூமில் போய் அப்படியே பெட்டில் பொத்துன்னு விழுந்துடுறான். அவன் நல்லா மயக்கத்துக்கு போயிட்டான்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆள் வெளியே போயிடுது. இங்கே அந்த லேடி வந்துட்டு பொண்ணை அந்த ரேப் பண்ணியிருப்பாள்
அந்த பொண்ணை வந்து கையெல்லாம் கட்ட ஊற்றி விட அந்த பொண்ணை அழுதுகிட்டே பாத்ரூம் போய் அவளாலையும் முடியல, அவளுக்கும் ட்ரக்ஸ் கொடுத்துருக்கனால அப்படியே மயக்கத்தில் தான் இருக்கா. அவளுக்கு இந்த பொண்ணே ஹெல்ப் பண்ணுறா, குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணா, அப்படியே வந்து பெட்டில் படுக்கிறா. அவளால் முடியல, கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கா. இங்கே ஜிமினும் அப்படியே அவன் நினப்பெல்லாம் உங்கள் மனசில் உங்களே தான் நினைக்கிறான், மன்னிச்சிருடி, நான் அப்படி ஒன்று பண்ணியிருக்கவே கூடாது, இதுதான் முதல் கடைசி, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு வழி தெரியல, இதை நான் சொன்னாலும் தப்பாக தான் தெரியும் உனக்கு, ஐம் ரியலி சாரி, இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி ஜிமின் மனசுக்குள்ளேயே போராடிட்டு இருக்கான். அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி தான் ஜிமினுக்கு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, அதோட இந்த ஹார்மோன்ஸ் தோன்ற ட்ரக்ஸும் கொடுக்கப்படுது. அவனுக்கும் அது புரியுது. மறுபடியுமா, ஓ மை காட், எவகிட்ட கொண்டு போகிறானுங்கன்னு தெரியலையே, இப்போ எந்த பொண்ணை நான் நாசமாக்க போகிறேன்னு தெரில அப்படின்னு மனசெல்லாம் படப்படக்குது அவனுக்கு. அதுக்கு மேலே அவனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் அதிகமாகவே கொடுக்க அவனால் முடியல. இப்போவே வேணும் அப்படின்னு தோணுது. பார்த்தா அத்தையே ரொம்ப வாசல், அவன் அப்படியே பார்க்குறான், ஓ உனக்காக தான் உன் விருந்து காத்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்தவன் கொஞ்சம் அப்படியே பார்க்க ட்ரை பண்ணுறான், மூஞ்சிலேருந்து கட்டெல்லாம் ஊற்றுறக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணிகிட்டே போக, ஜிமினோ கண்டிப்பாக அவனுங்க வாட்ச் பண்ணியிருப்பானுங்க, அதனால அதை மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். அப்படியே திரும்ப முதல் மேலேருந்து கீழே வரையும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி பார்க்குறான். இப்போ அதே மங்கலான பார்வை தான் அவனுக்கு, ஏன்னா ட்ரக்ஸ் தான் அதிகமாக இருக்கே. இருந்தாலும் அந்த பொண்ணோட சேரும்போது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அவளோட மறுபடியும் அவனுக்கு ஒரு மாதிரி குட் ஃபீலாக தான் இருக்குது, அவளோட ஹாப்பியாக இருக்கான். அந்த பொண்ணும் அதே மாதிரி தான், போன வாட்டி மாதிரிலாம் அடம் பிடிக்காமல் அமைதியாக இருக்கா. அதை விட அவன் பண்ணும்போது அவனுக்கு அவளும் ஒத்துழைக்கிறா. அவளோட காலை அப்படியே அவன் காலோட பிணிக்கும் போது அந்த கொலுசு சத்தம் அவன் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த கொலுசை அவனை இம்சை பண்ணுது, அவன் காலை அது கொலுசு லைட்டாக கிழிக்குது, அவள் காலை நவுத்தும் போது அப்படின்ட்டு அவன் என்னது அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அவள் கொலுசு கலண்டு கிடக்கு. அதை எடுத்து அவன் பேக்கெட்குள்ளே போட்டுட்டு அப்படியே அவள் கன்னத்தில் கிஸ் பண்ண ட்ரை பண்ணான். மூஞ்செல்லாம் மூடிக்கனால அந்த கட்டுக்கு மேலேயே மூஞ்சுக்கலாம் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜிமின் எழுந்து வெளியே போயிடறான். அந்த பொண்ணும் அப்படியே கண்ணில் டியர்ஸ் வர அப்படியே படுத்திருக்கா. அவளால் வேறு என்ன பண்ண முடியும், வழி இல்லை, இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் அமைதியாகவே இருக்கா. இப்படியே தான் ஒவ்வொரு டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஜிமினோ வந்து இத்தனை நாளாச்சு, இவனுங்களை பற்றி எதையாவது கலெக்ட் பண்ணால் பார்த்தா டெய்லி இந்த பொண்ணோட அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுன்னு சொன்னது தான் அவன் ஞாபகம் வருது. பகலில் போக மாட்டான், நைட்டில் தான் போகிறனால இப்போ பகலில் வந்து அப்படியே அந்த கொலுசு எடுத்துகிட்டு அது ஞாபகம் வர அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே தேடி பார்க்குறான். அந்த கொலுசு இருக்குது, ஒரு கொலுசு, அதை எடுத்து அப்படி கையில் வச்சுட்டு கண்டிப்பாக ஒன்றுண்ணா நான் அப்படியே பார்த்துக்குவேன், என்னான்னு தெரில, ஏதோ என் மனசுக்கு நீ ஒன்றாயிட்ட, ஒன்று நான் விட மாட்டேன், இங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக உன்னையும் கூட கூட்டிகிட்டு போவேன் அப்படி நான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். இன்னொரு பக்கம் உங்கள் நினப்பு வேறு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. சே, என்னையும் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்கு, அவளை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், அவகிட்ட இதுக்கு நான் என்ன நியாயம் தட போகிறேன், ஒன்றும் புரியல அப்படின்னு ஜிமின் குழப்பத்தில் இருக்கான். இங்கே நீங்கள் கடிச்சிட்டிங்கன்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகா கால் பண்ணி சொன்னேன். என்னப்பா சொல்கிற, தங்கச்சி கடிச்சிட்டாளா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஆமாம்மா நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம், சரிப்பா சீக்கிரம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவும் லவ் மேரேஜ் தான். அது இல்லாமல் அவங்க அப்பா சித்தார்த் அபிமன்யும் பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட பிஏவாக ஒர்க் பண்ணவங்க தான் அபிவிலாஷினி உங்கள் அம்மா. 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க லவ்வுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தான் சுகாவும் நீங்களும். சுகா வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு போலீஸ் ஆகிருப்பான். நீங்கள் வந்துட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜிமினை பார்த்துருப்பீங்க இந்த லவ்வெல்லாம் பண்ணது. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ டாக்டர் ஆகிட்டீங்க. ஸோ இந்த டயாங்கோட மேரேஜ் முடிஞ்ச அந்த கேப்பில் தான் உங்களை கடத்தியிருப்பாங்க. நீங்கள் அப்போ காணா போனவங்க இப்போ தான் கிடைக்கிறீங்க. சுகாவோ ஒன்றும் பண்ண முடியாமல், ஏன்னா யார் கடத்தினா என்ன எல்லாம் தெரிஞ்சும் ஒன்றும் பண்ண முடியாத நிலமையில இருந்திருப்பான். பிகாஸ் ஆரமோட மாமனார் தானே தூக்கியிருப்பான். அதனால் அவனுக்கும் எல்லா பக்கமும் சிக்கலை கொடுத்துருப்பான். அதனால் எந்த பக்கமும் நகர முடியாமல் இருந்திருப்பான் சுகா. இப்போ நீங்களாகவே கிடைக்க அவனுக்கு ஒரு பயம்தான். என்ன அவனுங்களே கடத்தினானுங்க, எதுவுமே இல்லாமல் கொண்டு விட்டான், சந்தேகமாக இருக்கே அப்படின்னு நினச்சப்போ தான் தெரிய வந்திருக்கும். அந்த ஹீரா வந்துட்டு ஆரம் ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அவங்க அப்பாவை காப்பாற்றினால ஸோ உங்களை வெளியில் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு இருந்தாலும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி சொன்னதும் அவங்களும் உங்களை பார்க்கணுங்கிற சந்தோஷத்தில் இருக்க. இங்கே சுகாவும் உங்களை ஹாஸ்பிட்டலில் தான் ஃபஸ்ட்டு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ உங்களை செக்அப் பண்ண டாக்டர் சுகா கிட்ட சில விஷயங்கள் சொல்ல சுகா அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறான். டாக்டர் இது எதுவும் வெளியே தர வேணாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுக்கு நீ ரிக்வஸ்ட் பண்ணுமா, எனக்கு தெரியும் போ அப்படிங்கிற மாதிரி அவங்க அமுச்சு வைக்கிறாங்க. சுகாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க வரான். நீங்கள் அப்படியே அழுது மூஞ்செல்லாம் ரெட்டாகி அண்ணா அப்படின்னு சுகாவை ஹக் பண்ணிக்க. ஒன்றும் இல்லை குட்டி, ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை, அண்ணா கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் சேஃபாக, ஒன்றுண்ணா இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்டா, முதவே ஒன்று நல்லா பார்த்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், நம்மளுக்கு பாடி கார்ட்ஸ் நிறையா இருக்கனால நான் யார் தூக்க போகிறேன்னா அசால்ட்டாக இருந்துட்டேன், என்ன மீறி அவன் என்ன பண்ணிடுவான்னு அசால்ட்டாக இருந்துட்டேன்,
இந்த சுகா யாருன்னு நானும் காட்டுறேன் அப்படின்னு சுகா மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே உங்களை ஒன்றும் இல்லை நல்லா இருக்க நீயும் அழுது அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நீ காணாமல் போனதுலேருந்து அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. இப்போ நீ அழுதுட்டு அவங்க முன்னாடினா ரொம்ப பயந்து போயிடுவாங்கடா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரீங்க. வந்ததுமே அவங்க அப்பா அம்மா அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணி எங்கம்மா இருந்த, என்னம்மா பண்ணாங்க, யார் உனக்கு அடுத்தனா, ஏதாவது தெரியுமா, உன்னை எதுவும் பண்ணாங்களா அப்படின்னு அவங்க அம்மா ஆராய்ச்சி பாரு பார்த்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு அழுக. ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அதுக்கு மேலே வார்த்தை வரல. அவங்க அப்பா ஒரு பக்கம் ஹக் பண்ணிவிட்டு இவ்வளோ செல்லமாக வளர்த்த பொண்ணு கண்ணா பண்ணா எப்படி இருக்கும், எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் தவறு நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்ல அப்பாடான் இருக்கு உங்களுக்கு. இதுக்கப்புறம் என் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும், என்னை எங்கேயும் விட மாட்டேன் அப்படின்னு உங்கள் அம்மா அப்படியே உங்களை ஹக் பண்ண அம்மா நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறீங்க. வாடா வந்து ரெஸ்ட் எடு ஃபஸ்ட்டு குளி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. குளித்ததும் உங்களுக்காக சூப்லாம் வச்சு நீ ரொம்ப பார்க்கவே டல்லாக இருக்க, ஏம்மா சாப்பாடு கூட கொடுக்கலையா, கஷ்டப்படுத்துனாங்களா, அடித்தாங்களா அப்படின்னு ஒரு குழந்தை காணா போனால் எப்படி இருக்கும். ஸோ அந்த பதப்பதப்பில் அவங்க கேட்டுட்ருக்க உங்கள் அப்பாவோ என்னோடய பிஸ்னஸ் எதிரே தான் யாராவது கடத்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கும், அப்படி கடத்திருந்தா என்கிட்ட டிமாண்ட் வச்சுருக்கணுமே, ஆனால் யாருமே எந்த டிமாண்ட் வச்ச மாதிரி தெரில. எப்படி எப்படி சுகா இவன் எங்கே கிடச்சா, எங்கே இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க அது டேட் இன்றைக்கி காலையில் ஒரு காரில் வந்து ஆஃபீஸ் முன்னாடி யாரோ அவளை போட்டு போனாங்க. நான் ஏதோ ஒரு பொண்ணுன்னு கிட்ட போய் பார்த்து தெரிஞ்சு அது ஹீரான்னு. அப்போ அவள் கொஞ்சம் மயக்கத்தில் இருந்தா, அதான் அப்படியே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டேன். இப்போது ஓகே, ஏன் என்னங்கிறத நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறான் சுகா. நீ என்ன எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடா, காணா போன நாள்லேருந்து இதோ கண்டுபிடிக்கிறேன் அந்த கண்டுபிடிக்கிறேன், நீயா கண்டுபிடிச்சமா தெரில, அவனுங்களே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கானுங்க, எனக்கு என்னமோ இது சரியாக படல அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா. எனக்கும் அப்படி தான் தெரியுது அப்படிங்கிறாரு உங்கள் அப்பா. நீங்களோ அப்படியே சுகாவை பாவமாக பார்த்துட்டு அண்ணா மேலே எந்த தப்பும் இல்லை, அண்ணாவும் என்ன பண்ணுவார் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல அவனுங்களாம் பெரிய ஆள் என்ன தெரில அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுகா பக்கம் சுகா சொல்ல வேணாங்கிற மாதிரி கண்ணசிக்க நீங்கள் அதுக்கு மேலே வாயத்திருக்கல. அப்போ உனக்கு தெரியுமா யாருடா அப்படின்னு உங்கள் அப்பா அவளுக்கு கேட்க இல்லைப்பா இருந்த இடம் அந்த மாதிரி அதனால சொன்னேன், யாருன்னு எனக்கும் தெரியாது அப்படிங்கிறீங்க. சரிம்மா இப்போ ரெஸ்ட் எடு அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேணாம், ஆனால் டெய்லியும் உங்களுக்கு அங்கே இருந்தது அங்கே நீங்கள் அனுபவிச்ச சித்திரவதெல்லாம் ஞாபகத்தோட அழுகையாக வருது. சாரி சிம்மன், உனக்கு நான் தகுதியானவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் ஜிமினை நினச்சி அழுதுட்ருக்கீங்க, எங்கள் ஜிமினோ உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கடையில் எங்கள் சுகாவோ இதுக்கு மேலேயும் இவனுங்களை விட்டு வச்சா சரிப்பட்டு வராது, இவனுங்களை பற்றி நான் எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கிறேன், ஆல்ரெடி இந்த நாய்ங்களை பிடிக்கிறதுக்கு எல்லா ஸ்கெட்சும் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவனோட படையோடு வந்து சந்திக்கிறது வேறு யாரும் இல்லை, ஆரம் தானே இந்த கேஸை டீல் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவனும் இப்போ கண்டுபிடிச்சது ஆக்சுவலி உங்களை கடத்தினது யாருன்னா லீக் ஒரு ட்வின் பிரதர் இருந்திருப்பான், அவனோட தான் ஆள் தான் உங்களை கடத்தினது. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டான், இந்த நாய்ங்களை கொண்டு அடிக்கணும் இவனுங்க இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சர்ச் போன இடத்துல தான் ஜிமினை கண்டுபிடிச்சிப்பேன். சுகாவோ ஜிமின் என்னாச்சுடா உனக்கு, என்ன இப்படி இருக்க, மச்சா முடியல, ட்ரக்ஸ் இன்னும் ட்ரக்ஸ் ஐ நீட் அப்படிங்கிறான். டேய் பரதேசி போலீஸ், என்னடா நீ ட்ரக் கேட்டுட்ருக்க, இல்லை மச்சான் இங்கே வந்து முடியலடா, நல்லது இல்லாமல் இருக்க முடியல புரிஞ்சுக்கோ அப்படிங்க. இவனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை அவனை தூக்கி போட்டு அப்படியே வந்து ஜிமினை இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். அங்கே இருந்த ஆண்களை ஓரளவுக்கு சுற்றி வலிச்சிட்டாங்க ஜிமின் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி தான். பட் அவனோட தலைவன் தப்பிச்சிட்டான். சிட், இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணியும் அந்த நாயை தப்பிக்க விட்டமே, பரவாயில்ல கூட்டத்தில் பாதி பேரை பிடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் பேர் தானே, அதுவும் இல்லாமல் ஜேப் அதே ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கான், கண்டிப்பாக நெருங்கிடுவான். என்ன சொல்கிற? ஆமாம், ஜேப் இப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டே தான் இருக்கான், அவளை வச்சு தான் அவனை நெருங்கணும், அவன் அந்த ஆப்ரேஷனில் தான் இருக்கான், பயப்படாத, இங்கேருந்து எஸ்கேப் ஆகி எங்கே போயிட போகிறான், நம்ம ஆளுங்க கிட்டே தான் மாட்டுவான், இவனுங்களை கூண்டோடு பிடிக்கணும், அதுதானே நம்ம எண்ணமே. ஆனாலும் இவ்வளோ நான் பண்ணியும் கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வெக்ஸாக டேய் பரவாயில்ல விடு, அவனுங்க கூட்டத்தை பிடிச்சிருக்கோம், அதை பத்தாதா என்ன எவ்வளோ பேர் இருக்க போகிறானுங்க, இதுலேருந்து எப்படி மிஞ்சி போனது கொஞ்சம் பேர் தான், அவனுங்களே பிடிச்சிடலாம், தைரியமாக இரு. டேய் இவனுங்களே ஆயிரக்கணக்கில் இருக்கானுங்க, இன்னும் இருக்கானுங்கன்னா ஸ்லீப்பர் செல் மாதிரி இவனுங்க எங்கெங்கே இருக்கானுங்கன்னே தெரிலடா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ பேர்த்த பிடிச்சி கொடுத்துருக்கேன், ஆனால் இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கும் போது என்னால் முடியல. அதுலேயே அவன் எனக்கு என்னெல்லாம் பாடுபடுத்தினான், என்னடா ஒரு ட்ரக் அடிட் மாதிரி ஆயிட்டா. ஆமாம் மச்சான், டெய்லியும் ஒன்று அதை பண்ணு இதை பண்ணணும் ஏதாவது பண்ண சொல்லிட்டே இருப்பான், அவன் நம்பிக்கைக்கு நானும் வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் பண்ணேன்டா அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரீமாக அவன் பண்ண சொன்னதாண்டா என்னால் தாங்கிக்க முடியலன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், வெளியே சொல்லலை. இவங்களோ சரி அடுத்தடுத்து பார்ப்போம். ஜேவ் கிட்டே பேசினியா? இன்றைக்கி நைட் வீடியோ காலில் வரேன்னு சொல்லியிருக்கான்,
எல்லோரும் குரூப்பில் ரெடியாக இருங்க, பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஆரம் கிளம்ப சுகாவை ஓகே மச்சான், உங்கள் அப்பா அம்மா கால் பண்ணியிருக்கு, வந்ததும் கிளம்பிடுறியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஆ சரி மச்சான் அப்படின்ட்டு ஜிமினோ அப்படியே சுகா என்னடா ஹீரா அப்படி இருக்கா? நல்லா இருக்கா, சரிடா அப்படி சொல்கிறா. ஜிமினுக்கு நீங்கள் காணா போனதுக்கு அடித்தது எதுவுமே தெரியாது. ஸோ அவன் யதார்த்தமாக கேட்டிருப்பான் அப்படின்ட்டு ஜிமினோ இப்போ அந்த பேக்கெட்குள்ளேருந்து அந்த கொலுசு எடுத்து பார்க்குறான். வரும்போது கூட விடாமல் அந்த கொலுசை தூக்கிட்டு வேறு வந்திருப்பான். ஸோ அதை எடுத்து யாரடி நீ எங்கே போன, இன்னும் வேறு கண்டுபிடிக்கணும், இத்தனை பேத்தில் நீ எங்கே போன, அவனை கேட்டாலும் உன்னை தெரியலன்னு சொல்கிறானுங்க, உன்னை தேட முடியலேடி என்னால், விட்டுட்டனோ, இல்லை உன்கிட்ட நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவேன், உனக்கு நல்ல லைஃப் அமைச்சு தருவேன், அது வரைக்கும் ஆக மாட்டேன். ஆனால் நீ எங்கே இருக்கன்னு தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில, யார்கிட்ட சொல்லி கேட்கன்னு தெரில, கண்டிப்பாக நீ கால்கள் இல்லை, ஏன்னா உனக்கு என்னோட தான் ஃபஸ்ட் டைம். ஆனால் அதுக்கப்புறம் யார்கிட்டையும் ஒன்று விற்றுட்டானுங்களா? ஓ மை காட், இல்லை அப்படி நடக்கவே கூடாது அப்படின்ட்டு ஜிமினுக்கு எதோ நினப்பு. அப்படியே கஷ்டமாக இருக்கு அவனுக்கு, இந்த பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு நினப்பில் இருக்கான். இங்கே நீங்கள் அப்படியே கூனி குறுகி படுத்துட்டு அழுதுட்ருக்கீங்க, உங்களுக்கு நடந்ததெல்லாம் நினப்பு வர அப்படியே கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நான் எப்படி ஜிமின் மூச்சில் மொழிப்பேன், என்னால் அப்புறம் பார்க்கக்கூட முடியாது, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்க. சுகா பாப்பா அப்படின்ட்டு வர அண்ணா அப்படின்னு ஹக் பண்ணிக்க. நீயே இப்படி அழுது எல்லாருக்கிட்டேயும் நீ இப்படிலாம் இருந்தேன்னு தெரிய கிடைக்காதம்மா, அப்பா அம்மா பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்னால் முடியல, கஷ்டமாக இருக்குது, கையெல்லாம் நடுங்குது. சரி பார், உனக்கும் ட்ரீட்மெண்ட் அவசியம். ஸோ உனக்கு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், நம்ம ஈவினிங் போய்ட்டு வரலாம். ஏன்னா ப்ளீஸ் புரிஞ்சுக்கடா, நீ மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க, அதான். சரிண்ணா அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களை சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறான். கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறீங்க, அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஓகே அவங்களுக்கு பயம், வேறு ஒன்றும் இல்லை, அவங்க சரியாயிடுவாங்க. இந்த கை நடக்கிறதுக்கு காரணம் அங்கே அவங்க கட்டி போட்டு வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி அப்படின்ட்டு சுகாவோ உங்களை சரி பண்ண என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கான். இங்கே ஜிமினா பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. அவங்க அப்பா வேறு யாரும் இல்லை, அவர் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு, அவரோட ஒய்ஃப் வந்துட்டு அவங்க வந்து ஒரு அட்வொகேட்டு. அவங்க அப்பா பேர் ஹர்ஷவர்தன், அம்மா அனாமிகா. அவங்க 2 பேரும் அதே மாதிரி லவ் மேரேஜ் தான். பையனை பார்க்க அடிச்சு படிச்சு ஓடி வர்றாரு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்திருக்கும், அது சின்ன வயசுலேயே காணா போனது, இன்ன வரைக்கும் கிடைக்கல. ஜிமின் ஒரே பையன், ஸோ அவனுக்கும் இந்த மாதிரி அப்படிங்கவும் அவரோ டே நல்லா இருக்கியா அப்படின்னு பார்க்குறாரு. எஸ்டட் ஆமாம் ஆல்ரைட் அப்படிங்கிறான். இந்த கேஸ் எப்போ தான் முடியும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து உட்காராங்க. என்னடி இது இடியாப்ப சிக்கலை விட பெரிய இம்சையாக இருக்குது. என் பொண்ணு தொலைச்சேன், அதுக்கப்புறம் அவள் கிடைக்கவே இல்லை, எனக்கு இருக்குதே பையன் மட்டும்தான். போகிற பக்கம் பார்த்தா இவனையும் தொலைச்சிடும் போல. ஏன் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணுன்னு இப்போ நினைக்கிறேன். ஏய் என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்க, என்ன சொல்ல மாட்டீங்க, பெரிய ஜட்ஜு பேருக்கு தான், நான் பெரிய அட்வொகேட், ஆனால் கிரிமினல் லாயர்னு பேர் வச்சு என்ன பண்ணுறது? என் பொண்ணை கடத்தினவனை என்னால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. என் பொண்ணு எங்கே இருக்கா, இருக்காளா செத்தாளா? ஏய் என்ன பேசுகிற, என் பொண்ணு இருப்பா, உயிரோட கண்டிப்பாக இருப்பா, வருவா ஒரு நாள். இப்படி எதாவது சொல்கிறீங்க? இப்போ இருந்தால் நம்ம பொண்ணுக்கும் 20 வயசுக்கு மேலே இருக்கும். எங்கே இருக்கான்னு தெரியல, எப்படி இருக்கான்னு தெரியல, இருக்காளானே தெரியல. என் பையன் அவனை பாரு கிழிஞ்ச நாறு மாதிரி வந்து கிடக்குறான். இந்த கேஸை என்றைக்கு எடுத்தோமோ அன்றைக்கி பிடிச்சது சனி. நீங்கள் அந்த நாய்க்கு கொடுத்த தண்டனைக்கு அது பழி வாங்குறேன்னு என் குழந்தைய தூக்கிட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க 2 பேத்தையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா அவளுங்க. மாம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் மாம், ஆல்ரெடி லீயை முடிச்சாச்சு, இப்போ பிரதரை நெருங்குற டைம். எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டான். நான் இவ்வளோ நாள் அங்கேருந்து திரட்டின இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அவங்கள வர வச்சேன். ஆனால் அதுக்குள்ளே எப்படியோ தெரிஞ்சு இந்த நாய் ஓடிடுச்சு. ஆனாலும் ஜேகோப்புக்கிட்ட மாட்டுவாம்மா கண்டிப்பாக, ஏன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ அவன் கையில். ஸோ அவளை வச்சு அவனை பிடிக்கிற ஐடியா. அதுக்கப்புறம் கடைசியாக இதுக்கெல்லாம் காரணமான அந்த நாய், அவனை சும்மா விட மாட்டோம். விக்ரம் அங்கிள் எவ்வளோ நல்லவர், அவருக்கு போய் இப்படி ஒரு தம்பியா சி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறான். அந்த நாய்க்கு வேதா மேலே அப்படி காதல், அதான் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். வேதா லைஃபை இப்படி ஆக்கிட்டான். வேதா என்னோட நல்ல ஃப்ரெண்ட், பாவம் அவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண. சரி மாம், இந்த நாய்ங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடாமல் நான் ஓய மாட்டேன்.
டேய் இப்போ தான் நீ திரும்பி வந்திருக்க, மறுபடியும் ஆரம்பிக்காத அப்படிங்கிறாரு அப்பா. டாட் இல்லை, அவனுங்களை விடக்கூடாது டாட். என்ன இருந்தாலும் இப்போது உன்னை பற்றி அவனுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்டா, அதனால் உன்னையும் கண்காணிச்சிட்டு தான் இருப்பானுங்க. ஆமாம் டாட். டாட் நான் போலீஸ், ஒர்க்கிங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும், என்னை பார்த்தா அந்த நாயங்க பயப்படணும். கண்டிப்பாக அவனுங்களெல்லாம் உள்ள தருவேன் அப்படின்ட்டு ஜிமின் நினச்சிட்டு, சரி நான் நல்லா தான் இருக்கேன், வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஜிமினுக்கு உங்களுக்கும் மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட அம்மாவுக்கு ஆசை. ஏன்னா அவன் லவ் பண்ணுறத சொல்லியிருப்பான். ஸோ அதனால் அவங்க இதுக்கும் மேலேயும் வெயிட் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் ஜிமினுக்காவது ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம், ஒன்று தான் எங்கே இருக்கான்னு தெரில, பையனுக்காவது நல்லது பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அவருக்கும் அது சரிப்படுது, ஜிமினுக்கும் ஏஜ் ஆகிடுது. ஸோ கல்யாணம் பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த பொண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் காணா போனது கடிச்சதெல்லாம். ஸோ அவங்க அதான் அவள் கடிச்சிட்டாலே நல்லா தானே இருக்கா, ஸோ வீட்டில் பேசி பார்க்கலாம், கொஞ்சம் டைம் கொடுக்கலாமேம்மா, ஏன் இவ்வளோ அவசரம். இல்லைங்க, 2 பேருமே மனசளவில் நொந்து போயிருக்காங்க, இப்போ கல்யாணம் பண்ணிச்சா கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பாங்க. அதான் இல்லை மறுபடியும் கேஸு அது இதுன்னு ஆரம்பித்தானா திருப்பி எத்தனை வருஷம் கழித்து வருவானோ, எனக்கு பயமாக இருக்குங்க. பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சால் கூட கொஞ்சம் இந்த மாதிரி போகாமல் இருப்பான்ல. என்ன தான் நீ பெரிய கிரிமினல் ஆயிரம் இருந்தாலும் அப்பப்போ அம்மாங்கிறத நிரூபிக்கிற. ஆமாங்க, எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் அம்மாங்கிறதா எனக்கு முக்கியம், என் பசங்க லைஃப் எனக்கு முக்கியம், என் பொண்ணை எப்போ தான் கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆதங்கமாக கேட்க, நான் மட்டும் தேடாமையாக இருக்கேன் நம்பிக்கா, தேடிட்டே தான் இருக்கேன், கிடச்சிருவா. இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையே, கண்டிப்பாக கிடச்சிருவாம்மா, ஃபீல் பண்ணாத அப்படின்னு நாங்கள் மாட்டியிருக்க குழந்த படத்தை அப்படியே பார்க்குறாரு. ஒரு 3 வயசு கேர்ள் பேபி இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போ எடுத்த ஃபோட்டோ அது ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. 3 வயசு வரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும். அதை அப்படியே பார்த்துட்டு கண்டிப்பாக ஒன்று ஒரு நாள் கண்டுபிடிப்போம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் டாக்டர்கிட்டலாம் போய் கொஞ்சம் இப்போ ஓகே இருந்தாலும் உங்களுக்கு அந்த பார்த்துட்டோம் பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கீங்க, ஜிமினை பார்க்கவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் அவனுக்கு வந்துட்டு கரெக்டான ஆள் இல்லை அப்படிங்கிறது உங்கள் மைண்ட் செட். ஜிமின் அப்படி தான், இவன் யார் எங்கே போனான் அப்படின்ட்டு அந்த கொலுசு அந்த பொண்ணையே தேடிட்டு இருக்கான் அவன். இதுக்கிடையில் 2 பேர் வீட்லேயும் வந்து தெரியாமல் பேசிக்கிறாங்க. பேசிட்டு சரி 2 பேர்த்துக்கும் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி என்கேஜ்மெண்ட்டை நம்மளே ரெடி பண்ணிவிட்டு அவங்க 2 பேர்த்தையும் நிற்க வைப்போம், வேணான்னு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேசி பிடிக்கும்ல 2 பேர்த்துக்கும். அதனால் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. சுகாவுக்கும் உங்கள் லவ் அரசல் பரசலாக தெரியும், அதனால் வீட்டில் சொன்னதும் அவன் குட்டிமா கிட்ட இதை பற்றி அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கும் இது சர்ப்ரைஸாக தான்டா இருக்கும் நமக்கு தெரியும் தெரிஞ்சா, ஸோ அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் யோசிச்சுட்டு ஓகே அவளும் ரொம்ப பயந்து போயிருக்கா, இது அவளுக்கு ஒரு மாற்றத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். ஜிமினுக்கு இது சொல்லவே இல்லை. ஜிமின் கிட்ட சரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் கிளம்பு அப்படின்னு சொல்ல, இப்போ நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி இல்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னப்பா ரெஸ்ட்டுன்னு எப்படி, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா ஸ்மோக் பண்ணுறதா? டேட் நான் பார்த்தேன்டா, என்னடா போயிஸ்டா நீ, கண்ட மணிக்கு சிகரெட் குடிச்சிட்டு இப்படி தண்ணி அடிச்சிட்டு இருக்க நல்லாவா இருக்குது? இல்லை டேட், நான் அங்கே போனல, அங்கே பழக்கி விட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் டேட், ஃபுல்லாக விட முடியாது டேட், விட்டால் எனக்கு தான் ஆபத்து, புரியுதுடா, ஆனால் இது நல்லதில்லை டேட், விட்டுருவேன் கண்டிப்பாக. சரி இப்போ வா போகலாம். இல்லை டேட், இந்த சுச்சுவேஷனில் என்னால் வர முடியாது, என்னால் ஈவினிங் மேலே நார்மலாக இருக்க முடியாது டேட், எனக்கு டெய்லி ட்ரக்ஸ் கொடுத்து ஈவினிங் ஆகிட்டாலே அது நினைப்பு வருது டேட். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்ல, அங்கே ஒன்று பார்ப்பேன், அதுக்கப்புறம் நீ ட்ரக் எடுத்துக்கணும்னு யோசிப்பேன். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக நீ வா அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவரன்னு வளராரு, யாரை பார்க்க கூப்பிட்றாரு ஒன்றுமே புரியல ஜிமினுக்கு. இல்லைடா நான் வரலான்டாலும் விடாமல் அதுக்கடுத்த சுகாவும் கால் பண்ணி, டே உங்கள் அப்பா எங்கேயோ கூப்பிட்டாராம்ல, ஏன் வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறியா, கிளம்பி வா உனக்கு நல்லது கூட நடக்கலாம்ல அப்படி இப்படின்னு ஒன்றும் பேச. என்ன ஆளாளுக்கு என்னென்ன பேசுகிறாங்க ஒன்றும் புரியலையே. டே மச்சான் உனக்கு கூட புரியலையா, எனக்கு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து என்னால் அது இல்லாமல் இருக்க முடியலடா, அதுக்குன்னு ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிட்டு போறியா? அப்படி சொல்லலடா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சிக்க முடியும், இப்போ நான் ட்ரக் எடுத்துகிட்டு வந்தால் சரியாக இருக்காதுடா ப்ளீஸ். இல்லை மச்சான் நீ வந்தே ஆகணும், எதையும் பண்ணாத ப்ளீஸ் வா அப்படின்னு சுகாவும் சொல்ல, இவனும் நிலமை புரியாமல் படுத்தான் அப்படின்ட்டு ட்ரிங்க் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஐயோ சரி அட்லீஸ்ட் ஒரு 2 சிகரெட்டாவது எடுத்துகிட்டு போவோம், ரொம்ப முடியலன்னா அதை ஊதியாச்சும் கொஞ்சம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி எங்கே கூப்பிட்றாங்க அப்படின்னு ஜிமின் புரியாமல் கிளம்பிடுறா. இங்கே நீங்களும் மாம் என்ன சொல்கிறீங்க, என்னால் முடியாது அப்படிங்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இப்படியே இருக்க போறியா காலத்துக்கும், பார் உனக்கும் மேரேஜ் பண்ணல. மா ப்ளீஸ்மா, இப்போ தான் நான் காணாமல் போய் கிடச்சிருக்கேன், நீங்கள் நானா கல்யாணம் அது இதுன்னு மறுபடியும் ஆரம்பிக்காது, என்னால் முடியாதுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் கொஞ்ச நாள் போட்டுமே
இன்னும் எவ்வளோ நாள்மா? ஆல்ரெடி உனக்கு ஏஜ் ஆயிடுச்சு. நீ தான் டாக்டர் ஆகணும்னு சொன்னேன், அதுவும் ஆகிட்ட. அப்புறம் என்னப்பா நீங்களும்மா? ஒரே மக, செல்ல மக, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காதாடா? இருந்தாலும் அப்பா அப்படின்ட்டு சுகாவை நீங்கள் அண்ணா நீ கூடயுமா அப்படின்னு பார்க்குறீங்க. பாப்பா உனக்கு இதான் நல்லது, அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குண்ணா, ஆனாலும் அப்படின்னு பார்க்குறீங்க. ப்ளீஸ்டா, நான் சொன்னால் கேட்பல்ல அண்ணா அப்படின்னு அழுகையாக வருது உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியாது, உனக்கு தான் எல்லாம் தெரியுமேண்ணா. நீயும் வேணாண்ணா, ஒருத்தர் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண நான் விரும்பலைண்ணா அப்படின்னு அழுறீங்க. இங்கே பார், கண்டது பேசாது அப்படின்னு சுகா அப்படியே கிட்ட வந்து அழாத கண்ணத்தோட. பார், நடந்ததெல்லாம் கெட்ட கனவாக நினச்சி மறந்துடு. உனக்கு நல்ல இதாக நடக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரி தான் லைஃப் அமையும். ப்ளீஸ், இந்த அண்ணாமலை நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குது. அப்போ அமைதியாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சுகா வெளியே போக, சுகா எது சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க, அவ்வளோ பாசம் அண்ணா மேலே. ஸோ நீங்கள் டக்குன்னு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. இல்லை, இது தப்பு பண்ணக்கூடாது. சரி, தனியாக பேசணும்னு சொல்லி நடந்தது சொல்லிடலாம், அதுக்கப்புறம் கடவுள் விட்டு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ இங்கே நீங்கள் ரெடியாக கரெக்டாக ஜிமினையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஜிமின் அப்படியே வீட்டுக்குள்ளே வரும்போதே, என்னது இது, சுகா வீட்டுக்கு வந்திருக்கோம், எங்கே இதுக்கு அப்படின்னு அவன் இப்போ உங்களை பார்க்கணுமே அப்படின்னு நினைக்கும் போதே உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயோ, ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சா எனக்கு எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிடலாம் பார்த்தா கடைசியில் என்னை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்களே. இப்போ அவளை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் நினைக்கும் போதே பதறுதே. என்னால் முடியாதே நான் கண்ட்ரோல் பண்ணிக்க. ஐயோ, என்னை இக்கட்டான சூழ்நிலை மாட்டி விட்டீங்களாடா பட பாவீங்களா, உங்கள் பேச்சை கேட்டு வந்த மாதிரின்னு. இப்போ ஜிமினால் வெளியும் போக முடியல, உள்ளே வர முடியல, அப்படியே திணறிக்கிட்டு இருக்கான் சுகாவோ. ஹே மச்சா அப்படிங்க, என்னடா இதெல்லாம்? நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டதா? வாட், என் தங்கச்சியா? உனக்கு பொண்ணு பக்கம் தானே உங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்னது அப்படின்னு ஜிமின் ஷாக்கே ஆகிறான். ஏன்டா என்னாச்சு மச்சான்? உனக்கு என் தங்கச்சி பிடிக்கும்ல, எனக்கு தெரியும் மச்சான், நீ லவ் பண்ணுறல, அதான் உங்கள் அப்பா அம்மா கேட்டதும் நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். ஓ மை காட், உன் தங்கச்சிக்கு ரெடி ஆகிட்ருக்கா? உங்களுக்கும் தெரியும் போல. ஐயோ, ஆமாம் என் பேபி என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தா, வந்தேன்னு தெரிஞ்ச உடனே கல்யாணத்துக்கு ரெடியாக இருப்பா. ஆனால் நான் அவளுக்கு டிசர்வ் இல்லையே, நான் த்ரோவாக பண்ணிவிட்டேன். இதை பற்றி அவகிட்ட பேசி ஆகணும். இவங்க கிட்டலாம் சொல்ல முடியாது, அவகிட்ட சொல்லிடணும். சரி, எப்படியும் வருவாள்ல, தனியாக பேசணும்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் கடவுள் விட்டு வழி, அவள் என்ன முடிவெடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஜிமின் நினச்சிட்டு சரி மச்சான் அப்படின்னு அவனுக்கு கை காலெலாம் உதறது, உட்காரவே முடியல. அந்த டைம் வந்துடுச்சு, அவனால் ட்ரக் எடுக்காமல் இருக்கவும் முடியல. அப்படியே ஒரு மாதிரியா படப்படப்போடு உட்காந்துட்ருக்கான். வேர்த்து கொட்டுது. சுகா, என்ன மச்சு மச்சான், ஆர் யூ ஆல்ரைட் அப்படிங்கிறான். நான் நல்லா தான் மச்சான் இருக்கேன் அப்படின்னு படப்படப்பிலே இருக்கான். டே மச்சான் வந்துடுவானே தங்கச்சி அப்படின்ட்டு இருக்கான். ஏன் வேறு அப்படின்ட்டு அப்படின்னு வழுக்கட்டாயமாக சிரிச்சுட்டு ஜிமின் இருக்க. அவங்க அப்பா, இப்போ உங்கள் அம்மா அப்பாலாம் வந்து அவங்கள வெல்கம் பண்ணி உட்கார வச்சுட்டு இருங்க மாப்பிள்ள போன வர சொல்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு கூப்பிட, அவங்களுக்கு அழுது காணலாம் ரெட் ஆகிடுது. கண்ணை நல்லா தொடச்சிட்டு உங்கள் அம்மாவும் அழுது வடிஞ்சிட்டு வந்து நிற்காத, என்ன இப்போ உனக்கு பிடிக்காத ஒன்றும் அங்கே செய்ய போகிறதில்ல, வந்து பார் நீயே புரிஞ்சுக்குவ அப்படிங்க. என்ன அப்படின்னு புரியாமல் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணிவிட்டு திருப்பி உங்களை அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. உங்களை பார்த்ததுமே ஜிமின் ஷாக் ஆகுறானோ இல்லையோ, நீங்கள் அவனை பார்த்து ஜிமின் அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு சொல்லி நடுங்க அப்படின்னு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியாக இருக்குது. கண்ணிலேருந்து டியர்ஸ் நிற்காமல் வருது. உங்கள் அம்மா ஏன்டி அலற அப்படின்னு. அப்போ உங்கள் அம்மாவே, ஓ இது ஆனந்த கண்ணீரோ, ஒரு வேளை நம்ம யாரையோ மாப்பிள்ளன்னு காட்ட போகிறோன்னு பாய்ந்தவளுக்கு ஜிமினை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் வருது போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஜிமின் அம்மாவும், என்ன உங்கள் பொண்ணுக்கு என் பையனை பிடிக்குன்னு தானே சொன்னீங்க, ஏன் அலறா? அது ஆனந்த கண்ணீர் சம்மந்தி. ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்படி நினச்சிக்கிறாங்க. ஜிமினும் உங்களை பார்க்க தர்மா சங்கடமாக, உங்களுக்கும் அதே மாதிரி தான். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து கூட இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே ஜிமினும் வந்து நான் அவளோட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறான். டக்குன்னு எழுந்து அவன் அப்படி சொன்னது உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அப்பாடா அப்படின்ட்டு பார்வையிலே புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அவனும் உங்ககிட்ட பேசுகிறவங்க தவிப்ப அவனுக்கு அதுக்கு மேலே. ஸோ ரெண்டு பேரையும் அப்படியே விட தோட்டத்து பக்கம் வரீங்க. வந்ததுமே வந்துட்டு ஜிமின் வந்து ஸ்மோக் பண்ணி அவனால் முடியல. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு நிற்க, நீங்கள் அந்த இடம் வந்துட்டு அப்படின்னு இருமை சாரி அப்படின்னு அதை கீழே போட்டு அப்படியே அணைச்சிட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அது சாரி என்னால் முடியல கண்ட்ரோல் பண்ண அப்படிங்கிறான். என்னாச்சு, உங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இல்லையே? அதை பற்றி பேச தான் கூப்பிட்டேன். நான் போயிருந்த கேங்கில் இந்த மாதிரிலாம் பண்ண வச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அடிக்ஷன் சென்டர் போயிட்டு தான் இருக்கேன், சரியாயிடுவேன்.
பட் இந்த ஈவினிங் வந்தால் இப்படி ஆயிடுது அப்படின்ட்டு பேசிகிட்டே இருந்தாலும் அவன் கண்ணெல்லாம் உங்கள் லிப்பு மேலேயே இருக்குது. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அது வந்து அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க. நல்லா முடியல. அவனை சிகரெட்டு நீங்கள் வரவும் வேறு அணைச்சிட்டானா. ஸோ அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் உங்களை அப்படியே எடுத்து அந்த இதெல்லாம் மரத்தில் சாய்ச்சி அப்படியே உங்கள் லிப்பில் செம்மையாக கிஸ் பண்ண, நீங்களோ அவன் இவ்வளோ நாள் உங்களை விட்டு பிரிஞ்சதில் கிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு ஐயோ என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காரு, அதுக்கெல்லாம் டிசர்வே இல்லை ஜிமின் ப்ளீஸ் நோ அப்படின்னு அழுகுறீங்க. ஜிமினோ கிஸ் பண்ணிகிட்டே இருந்தவன் அவங்க டியர்ஸ் பட ஷிட் என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஐயோ கிட்ட நான் நோ சொல்ல வந்துட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டேனே, அவள் மனசில் இப்போ என்ன நினைப்பா, இப்போ போய் நான் நோ சொன்னோம், ஐயோ இல்லையே நான் அப்படின்னு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உங்களை அப்படி விட்டு சாரி அது வந்து நான் எமோஷ்னல் அப்படின்னு அவன் எதை சொல்ல வர, நீங்கள் அப்படியே குளிங்க ஏய் இங்கே பாரு தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி ஹீரா அல்லாதடி இஷ்டமாக இருக்குடி ப்ளீஸ் அப்படின்னு அவன் அப்படியே குனிஞ்சு உங்களை சமாதானப்படுத்த, நீங்கள் நிமிந்து சாரி ஜிமின் எனக்கு புரியுது உங்களுக்கு என் மேலே அவ்வளோ லவ், பட் நான் அதுக்கெல்லாம் டிசர்வே இல்லை அப்படின்னு அழுவுறீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நம்ம சொல்ல வேண்டியதில்லை இவ சொல்கிறாங்க மாதிரி, என்னடி சொல்கிற, என்னாச்சு உனக்கு என்னாச்சு ஜிமின் நான் உங்களுக்கு வேணாம் ஜிமின், கல்யாணத்துக்கு நிறுத்திடுங்க வேணாம் ஜிமின் அப்படின்னு அழுறீங்க. கொஞ்சம் மூடி நீங்கள் அழுகிறத பார்த்தா அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை விட கல்யாணம் வேணான்னு தான் சொல்ல வந்திருப்பான். பட் அது நீங்கள் சொல்லும்போது அவனுக்கு இன்னும் வலிக்குது. ஏண்டி அப்போ இவ ஏதோ பிரச்சனையில் இருக்கா, என்ன சொல்கிற பார், அவர் என்ன சொன்னாலும் சரி நீ என் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ இதுக்கு திடீர்னு வேணாங்கிற, என்ன நீயும் லவ் பண்ண, நம்ம 2 பேர் லவ்வாக சொல்லிக்கலாட்டியும் என் மனசில் நீயும் உன் மனசில் நானும் தான் இருந்தேன், எனக்கு நல்லா தெரியும். ஆமாம் இல்லைன்னு சொல்லலை, லவ் பண்ணேன். ஆனால் நான் உங்களுக்காக பொத்தி பாதுகாத்து வச்சிருந்தேன் எதுவும் என்கிட்ட இல்லை ஜிமின், நான் அது கட்டிசாக இல்லை ஜிமின், என்கிட்ட புதுசாக கொடுக்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஜிமின், புரிச்சுக்கோங்க அப்படின்னு அலறிங்க. என்ன சொல்கிறாவ, அப்போ யாரும் இல்லை அப்படின்ட்டு அவனுக்கோ ஓ மை காட் இப்படி ஒருத்தர் இந்த மாதிரி நிலமையில் இருக்கான்னு தெரியாமல் நான் இருந்திருக்கிறேனே, சே என்ன மனுஷனோ, என் லவ்வரை கூட என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு அவனா தலையில் அடிச்சுட்டு, இங்கே பாருடி நான் லவ் பண்ணது மனசை உடம்பு இல்லை, அது என்ன ஆகியிருந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இங்கே பாரு இந்த ஜென்மத்தில் என் பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது, கண்ணை தொட அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் அப்படி தொடச்சி விட்டு உங்களை எழுத்து மறுபடியும் கிஸ் பண்ணுறோம். நீங்கள் அவனையே பார்க்க என்னமோ தெரியல, இந்த கிஸ் எனக்கு வேணும்னு தோணுது. கண்டிப்பாக என் ட்ராங்குக்கு இதான் மருந்து, இதை பண்ணும்போது எனக்கு ட்ரக்ஸ் நினைப்பு கூட வரல, அதை விட இது ரொம்ப போதையாக இருக்குது, நான் நல்லா ஆகணும்னு நினச்சின்னா நீ நான் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். உங்களால் எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே அவனே பார்த்துட்டுருக்க உங்கள் கையை பிடிச்சி உள்ள கூட்டி வந்து எங்களுக்கு சம்மதம் அப்படிங்கிறான். அப்படியே நீங்கள் அவனே இல்லை வேணாம் அப்படின்னு வாய்க்குள்ளே மனங்க ஆகணும், ஏதாவது பேசினா யார் இருக்கான்னு பார்க்காம கிஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு மனசு ஏற்றிக்கவே முடியல. இல்லை ஜிமினோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், அம்மா அவனுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஜிமினோ நம்ம ஒரு தப்பு பண்ணணும்னு ஃபீல் பண்ணியிருந்தோம், இவளுக்கு இப்படி நடந்திருக்கு, இவளோட லைஃப்பை நான் சரி பண்ணணும், இவளை விட்டு நான் போகக்கூடாது, இப்போ நான் அவளுக்கு ரொம்ப தேவை அப்படின்ட்டு அவனும் அவள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவள் லைஃபுக்கு ஏதாவது நம்மளால் முடிச்சு ஹெல்ப்பாக பண்ணணும். அதே சமயம் என் ஹீரோ எனக்கு வேணும், அவளை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு உங்கள் கையை அவ்வளோ அழுத்தி பிடிக்கிறான். அங்கே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், அப்பாடா எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்ட்டு இப்படியே கொஞ்சம் டேஸ் ஸ்கிப்பாக அவங்களுக்கு மேரேஜ்க்கு உங்களுக்கும் அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜிமினோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண போகிறோம் அந்த மனநிலையில் இருக்கீங்க. சுகாவை பிடிச்சி நீங்கள் ஏன் தான் இப்படி பண்ண, உனக்கு தான் தெரியும்ல, அவர்கிட்ட சொல்லி புரிய வேணாம், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருண்ணா, ஆனால் நான் வேணேன்னா அவருக்கு அப்படின்னு அழுறீங்க. வாயமோடு எனக்கு எல்லாம் தெரியும், நீ தான் அவனுக்கு சரியான ஜோடி. பார் ஜிமின் இப்போ பிரச்சனை இருக்கான், உனக்கே தெரியும்ல, அவன் ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னா அதுக்கு நீ வேணுங்கிறான், நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, அப்படியே அவன் செத்து போட்டுருமா, சாக்கட்டுன்னா சொல்லு, உனக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை வேணா நிறுத்துறேன் அப்படின்னு சுகா சொல்ல. அவங்களால முடியல. அண்ணா என்ன பேசுகிற நீ, என்ன அவன் ஒன்றை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான், நீ முடியாதுன்னு சொன்னால் அப்போ அவன் சாக வேண்டியதான். ஆனால் அப்படிலாம் சொல்லாதண்ணா. அப்புறம் இங்கே பார் எல்லாருக்கும் ஒன்று தான், கற்பு ஓகே, பட் காதல் வந்து கற்பெல்லாம் பார்க்காது. தெருவில் போகும்போது ஒரு நாய் கடிச்சிட்டா அதுக்காக செத்துறவங்க போகிறோம் இல்லை, அதே மாதிரி தான் இதெல்லாம். ஏதோ ஒரு நாய் ஒன்று தெரியாமல் கடிச்சிருச்சுன்னு நினச்சி விட்டு மறந்துட்டு போமா, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்களா, அதே மாதிரி தான் ஜிமின் உன்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சுகா சொல்ல. உங்களால் ஏற்றுக்க முடியல, அதே சமயம் ஜிமினை பிரிஞ்சு இருக்க முடியாது உங்களாலையும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, மனசெல்லாம் பாரமாக இருக்குது.
கல்யாணத்து அன்னைக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது உங்களால் முடியல கிருகுன்னு வருது. அப்படியே நீங்கள் ஸ்டூலை படிச்சுட்டு உட்காந்துறீங்க. உங்களுக்கு கொமட்டிக்கிட்டு வர போய் வாமிட் பண்ணுறீங்க. இப்போ பின்னாடி வந்து உங்கள் அம்மா என்னடி ஆச்சு அப்படின்னு பார்க்க அங்கே இருந்த டாக்டர் ஒருத்தவங்க சி இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. உங்கள் அம்மா ஒரு பக்கம் என்னடி என்னடி நடக்குதுங்க எப்படி எவன் குழந்தையடி வாங்கிட்டு வந்தேன்னு அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் அப்பா என்ன சொல்லணும்னு தெரியாமல் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துறாரு. சுகாக்கா யார் பக்கம் பேசுகிறதுன்னு தெரில. உங்களுக்கு அழுகியாக வருது. அங்கே ஜிமினும் அப்படியே தடாலடியா உள்ளே வந்தவன் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே மூஞ்ச மூடிட்டு அழுறீங்க. அவங்க அம்மா ஒரு பக்கம் அவங்க அப்பா ஒரு பக்கம் அழுதுட்டுருக்க. அவங்க அம்மா அப்பாவோட உள்ளே வந்தவன் இங்கே பாருங்க அங்கிள், தேவையில்லாத கண்டதையும் நினைக்க வேணாம். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தானே பிரச்சனை இல்லை. அந்த குழந்தை என்னோட தான். நான் அப்படி தான் நினைக்கிறேன். அவள் என் ஒய்ஃப்னா குழந்தை என்னோட குழந்தை. இப்போதைக்கு இது யாருக்கும் தெரியாதுல்ல, அப்படியே இருக்கட்டும். பேசாமல் அவளுக்கு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நீங்களும் கீழே வாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடி அப்படிங்கிறான். அவங்களுக்கும் இப்போ ஜிமியில் பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு வாழ்வு தான் வள்ளல் அந்த மாதிரிலாம் தெரியுது. சுகா மட்டும் அவனை ஒரு மாதிரி மறைச்சி பார்க்குறான். பிகாஸ் சுகாவுக்கு மட்டும் தானே உண்மை தெரியும். ஸோ அவன் மறைச்சி பார்க்க ஜிமினோ இவன் ஏன் நம்மளை இப்படி மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு ஜிமின் கீழே வந்துடுறான். அதுக்கப்புறம் உங்களை சமாதானப்படுத்தி கண்ணால் தொடச்சி விட்டு கூட கூட்டிகிட்டு வராங்க. உங்களுக்கோ பேபியை அழிக்கிறதெல்லாம் மனசில் என்ன இருந்தாலும் அது பாவம் வயிற்றில் வந்து தவிர அது என்ன பாவம் பண்ணிச்சு, நான் கலைக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ மேரேஜும் ஆயிடுது அன்றைக்கி நைட். அப்படியே நீங்கள் பதட்டத்தோடு உட்காந்துருக்கா. ஜிமின் அப்படியே உள்ளே வரான். வந்ததுமே உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வைக்க ஜிமின் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறான். எல்லாம் குழந்த பெற்றுக்கணுமா அப்படின்னு கேட்குறான். ஏன் கலைக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். என்ன தெரியல, எனக்கு இந்த குழந்தை வேணும்னு தோணுது. அது என்ன பண்ணுச்சு பாவம் இல்லை, ஒரு டாக்டராக நான் அப்படி பண்ணவும் கூடாது. எனக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடுக்கும் போதே இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. எந்த உயிரையும் பாதுகாக்கணும்னு அழிக்கிற அளவுக்கு கொடுமைக்காரி இல்லை ஜிமினா, ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. ஜிமினா அவ்வளோ கெட்டவன் இல்லடி. இப்போ என்ன அது என் குழந்தையாவே இருந்துட்டு போட்டோம், நோ ப்ராப்ளம். நானும் அதை அழிக்கணும்னு நினைக்கல. நான் வேறு இந்த குழந்தை வேறு நினைக்காத. நான் உன் பர்சன், இது நம்ம குழந்தை அப்படின்னு நான் அப்படிங்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்டுக்க ப்ளீஸ் டி நான் முடியல அப்படிங்கிறான். நீங்கள் இப்போ அவனை தான் பார்க்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கலேருந்து வெளியே வர பார்த்துட்ருக்கேன். எனக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். டெய்லியுமே உங்களை எப்போ வந்து பொண்ணு பேசிட்டு போயிருப்பாங்க அன்னைக்குலேருந்து நைட்லாம் வந்து அப்படி தான் உங்களை கிஸ் பண்ணிவிட்டு முடியலடி, இந்த கிஸ்ஸாவது இருந்தாட்டி நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வீடு பால்கனி எகிரி குதிச்செல்லாம் வந்து கிஸ் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ அதை நினச்சி பார்க்குறீங்க. அதை தவிர வேறு எதுவும் பண்ணல. பட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் உங்களால் இதுக்கு மேலே எதுவும் பண்ணாமல் இருக்க முடியாது. பயமாக இருக்குது உங்களுக்கு. அவனும் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண அப்படின்னு கை வைக்கிறீங்க. ஜிமினோ உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு பயப்படாதடி ஒன்றும் ஆகாது பேபிக்கு அப்படிங்கிறான். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக நல்லா பயப்படுறீங்க. அவனும் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்ததை அப்படியே மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு மேக் அவுட் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு உங்கள் மேலே அவ்வளோ லவ் அது அத்தனையும் காட்டுறான். பட் அப்போ அவனுக்கு சடனாக அந்த கொலுசு அந்த பொண்ணு ஞாபகத்துக்கு வரா. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்களோட ஹாப்பியாக தான் இருக்கான். உங்களுக்கும் உன்னோட இருக்கும்போது அதே மாதிரி தான் பழசெல்லாம் ஞாபகம் வருது, கஷ்டமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் ஜிமின் அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இப்போ வரதான் என் ஹஸ்பண்ட், இது எங்கள் குழந்தை அப்படின்னு இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு அது ஒரு நாள் அவன் வந்துடுவானோ, உன் லைஃபுக்கு நான் தான் அப்படின்னு சொன்னானே அப்படின்னு மைண்டுக்குள்ளே அதே ஓடுது. உன் லைஃப்பை நான் பார்த்துக்குவேன். திடீர்னு வந்து என் குழந்தைய கூடன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, இல்லை இது என் குழந்தை நான் தரமாட்டேன் அப்படின்லாம் நினச்சிக்கிறீங்க. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்படி ஜிமினோ திருப்பி உங்களை வந்து ஒரு இடமா அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அப்படி கண்ணை முடிச்சு ஜிமின் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. மூடாக இருக்குடி அப்படிங்கிறான். ஜிமின் விடைஞ்சிருச்சு அப்படிங்கிறீங்க. ஸோ வாட் அப்படின்ட்டு இப்போ அவன் கீழே படுத்த அப்படியே உங்களை தூக்கி மேலே உட்கார வைக்கிறான். நீங்கள் நோ ஜிமின் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. ஐ வாண்ட் ஈஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எதோ பண்ண உங்களால் முடியல. நீங்களும் உனக்கு ஒத்துழைக்கிறீங்க. ஸோ 10 மணிக்கு மேலே தான் 2 பேரும் ரெஃப்ரெஷ் ஆகி கீழே வரீங்க. உங்கள் மாமியார் உங்களுக்கு எல்லாம் சமைச்செல்லாம் வச்சுட்டு சரிம்மா நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு கேஸ் இருக்குது, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஷோ ஜிமின் எல்லாம் உங்களால் தான். என்னடி இப்போ என்ன நானும் லீவில் தான் இருக்கேன், உனக்கும் லீவு தானே, அப்புறம் என்ன இப்போ என்ஜாய் பண்ணாமல் எப்போ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவனும் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ஊட்டி விடுறான். அவனும் சாப்பிட்றான். அடுத்த நிமிஷம் அந்த டேபிளை க்ளீன் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க ஜிமின் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு அப்படியே தூக்கி உங்களை மேலே உட்காரக்க ஜிமின் நோ அப்படிங்கிறீங்க. நேட்டிவ் பேட்லி அப்படின்ட்டு அப்படியே எடுத்து மறுபடியும் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ண நீங்களோ
ஜமீன் என்ன பண்ணுறீங்க? ஐயோ யாராவது வந்துட போகிறாங்க. யாரும் வரமாட்டாங்கடி அப்படின்ட்டு அங்கே வச்சு மீதியோ பண்ணுறான். ஸோ அப்படியே தான் அவங்க டேஸ் ஒவ்வொரு நாளும். ஒரு நாள் மொட்டை மாடியில் அப்படியே வெண்ணிலாவை பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் பின்னாடியில் வந்தது உங்களை ஹக் பண்ண. ஜமீன் அப்படிங்கிறீங்க. ஐ நீட் யூ ஜமீன் ப்ளீஸ். நோ ஐ காண்ட் ப்ளீஸ் டி அப்படின்னு அப்படியே அங்கே அவங்கள படுக்க வைக்க. ஐயோ ஜமீன் வெட்டு வழியாக இருக்குது, யாராவது பார்த்துட்டா பார்த்தா பிரச்சனையா அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து ஒரு ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறான். ஸோ மேலே ஷீல்டு மாதிரி மூடுது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறான். இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவன் காதலே வாங்கிக்கல. அப்படியே அவங்க ஸ்கர்ட்குள்ளே கவிட்டு என்ன எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து அவன் பாட்டுக்க பண்ண ஆரம்பிக்க. நீங்களும் மூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களால் முடியல. ஜமீன் 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 அப்படின்னு மூன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படியே மேக்கவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். மேக்கவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிமோட் எடுத்து அந்த மறுபடியும் சுவிட்சை ஆன் பண்ண அதில் ஷீல்டெல்லாம் ஓப்பன் ஆகுது. அப்படியே இவ்வளோ நேரம் விறுவிறுக்க இருந்து நீங்கள் திடீர்னு மூஞ்சில் சில்லுன்னு காற்றுப்பட அப்படியே பார்க்குறீங்க. ஸ்டார்ஸ் மூனோட சேர்ந்து அப்படியே உங்கள் மேக்கவுட் நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஷோ ஜமீன் என்னது இது, இவ்வளோ நேரம் உனக்காக இனிமே எனக்காக அப்படிங்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. இப்படியே உங்களோட லவ் நஷ்டமா ஹாப்பியாக தான் இருக்கான். இப்படியே உங்களுக்கு இப்போ 7 month. ஸோ வந்துட்டு இந்த இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல வளகாப்பு, அது பண்ணுறதுக்கு 2 வீட்லேயும் பேசி என்ன தான் அவன் குழந்தையா இல்லாட்டியுமே அவங்க வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. உங்களுக்கு வளகாப்பு பண்ணுறதை பற்றி உங்கள் அம்மா அப்பாட்ட பேச அவங்களுக்கும் சந்தோஷமாக இது பரவாயில்ல, ரொம்ப நல்லவங்க, அவர் குழந்தைய இல்லாட்டியும் அவர் நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாரு, அந்த குழந்தைக்காக வளகாப்புலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்ட்டு சரின்னு சொல்லி 2 வீட்லேயும் பேசி ஒரு பெரிய மண்டபத்தில் வளகாப்பு பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ உங்களை வந்து அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிமினே தான் எல்லாம் பண்ணி விடுறான். ஐயோ ஜிம்மன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. ஏன் பொண்டாட்டியை நான் பண்ணாமல் வேறு யாரும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் போட்டு விட்டு உங்கள் காலை பார்க்குறான். என்னடி கொலுசை காணும் அப்படிங்கிறான். அது என்னோடய ஃபேவரட் கொலுசு காண போனதுலேருந்து நான் போடுறதே இல்லை அப்படிங்கிறீங்க. ஓ கல்யாணத்தப்போ போட்டிருந்தேன், அது அப்போ போட்டிருந்தேன். பட் எனக்கு என் அப்பா என் பர்த்டே அப்போ வாங்கி கொடுத்தது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வருஷமாக போட்டிருந்தேன். பட் அது மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது மாதிரி கிடைச்சா போட்டுக்கலான்னு விட்டேன். அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன், புதுசாக அதே மாடலில் செஞ்சுட்டு வரேன்னு இருக்காங்க, அதனால தான். ஓ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறான். இல்லாது அப்போது நீ இன்னும் என்ன ஹஸ்பண்டாக ஏற்றுக்கல. ஐயோ ஜிமன் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு மேலே கோவண்டி. ஒரு கொலுசு கூட என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி தர மாட்டேன்னா என்ன அப்படிங்கிறான். ஐயோ ஜிமன் அப்படிங்கிறீங்க. இந்த கொலுசு என்னை ரொம்ப தான் டிஸ்டர்ப் பண்ணுது என் லைஃப்பில். இன்னும் இந்த கொலுசுக்கு சொந்தக்காரி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ளே என் பொண்டாட்டிக்கு வளகாப்பே வந்துருச்சு அப்படின்னு அவனுக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அவளுக்கும் இப்போ இருக்கும்ல 7 மாதம், என்ன பண்ணிகிட்ருக்காளோ பாவம், இல்லை வேறு யார்ட்டையும் அவளை விற்றுட்டானுங்களா, என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்னு இப்போ அவன் நினைப்பு வந்தது. ஜமீன் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்படின்னு பார்க்குறான். கீழே போகலாமா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி மெதுவாக உங்களை கீழே கூட்டிகிட்டு வரான். கரெக்டாக அப்பா உங்கள் அம்மா அப்பாலாம் வராங்க, அவங்கள வெல்கம் பண்ணதும். ஸோ அவங்களும் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கொலுசை இந்தம்மா நீ கேட்டது அப்படின்னு உங்கள் அப்பா நீட்ட இப்போ தான் பார்க்குறீங்க. ஹை நான் கேட்ட மாதிரி கொண்டாண்டிங்க. அவனுக்கும் செம கடுப்பு. அப்படி என்ன உங்கள் அப்பா புதுசாக கொண்டாந்துட்டாராக்கும், ரொம்ப தான் இது பண்ணுறா, என்கிட்ட கேட்டால் நான் செஞ்சு தர மாட்டேனா அப்படின்னு பார்க்குறான். தங்க கொலுசு வைரக்கல் வச்சு கீழே வந்து முத்து அந்த மாதிரி பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. அந்த தம்ப்நெயில்ல இருக்க மாதிரி சூப்பராக யூனிக்கான டிசைனில் அதை பார்த்ததுமே அவனுக்கு இந்த கொலுசை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்ருக்கான். இப்போ உங்கள் அப்பா அப்படியே உங்கள் கால் பக்கத்தில் உட்காந்து அதை போட்டு விட போக, ஐயோ மாமா நான் போட்டு விடுறேன் அப்படிங்கிறான். இல்லை மாப்பிள்ள என் பொண்ணுக்கு நானே கொண்டாந்து என் கையில் போட்டு வரேன், அவள் குழந்தையா இருக்கும்போது இந்த மாடல்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கணும், இதே தான் ஒவ்வொரு டைமும் வாங்கி கொடுக்குறேன், கல்யாணத்தப்போ கூட கேட்டா பட் அப்போ கிடைக்கல, அதான் இப்போ செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு விட அவன் அதே ஒத்து பார்த்துட்டு இருந்தவன் ஏதோ நினச்சிட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜிமின் கடகடன் மேலே வரான். வந்து அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே அவன் வச்சுருப்பான் அந்த கொலுசு. ஸோ அதை தேடி எடுக்கிறான். பார்த்து தான் எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஒரு மாதிரியா. அப்போ என் கூட இருந்தது ஹீராவா? ஓ மை காட் அப்படின்ட்டு அவனும் ஆல்ரெடி வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுக்க சொல்லியிருப்பான் பேபிக்கு. ஸோ யாரோட குழந்தைன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு தன்னோட சாம்பிளை இப்போ கொடுத்து இது மேட்ச் ஆகுதா பாருங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து அனுப்பிச்சி வச்சுருப்பான். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எங்கே இவர் போனார் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே தேடிட்டு இருக்க. அவனும் கொலுசை எப்போ பார்த்தானோ அடுத்த நிமிஷம் குழந்தைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ண போயிட்டான். ஸோ டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டையும் அவன் தான் அப்பான்னு தெரிஞ்சதும் அடுத்த நிமிஷம் கொலுசோடு அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே மண்டபத்துக்குள்ளே வரான். ஆனால் மொத்த குடும்பமும் அவன் மேலே செம்ம காண்டில் இருக்குது. வளகாப்ப முடியாமல் எங்கூட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, இல்லைம்மா அது அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ சொல்ல வரான். வா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்ல இப்போ அவன் வந்து உங்களுக்கு சந்தனம் தொட்டு வச்சு வளகாப்பெல்லாம் அந்த வளையல் போடுவாங்களா, ஸோ போடுறான். முடியட்டும் சொல்கிறேன் அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்கு அவனுக்கு.
என் பொண்டாட்டி, என் குழந்த யாரையும் நான் ரேப் பண்ணல. என் ஹீராவை தான் பண்ணியிருக்கு. ஆனால் ஏன் இவ்வளோ கடத்தினானுங்க? இவளுக்கு அப்போ நானும் தெரியலையா? தெரியாமல் தான் யார்கிட்டையோ கெட்டு போயிட்டோன்னு நினச்சிட்டு இருக்காளா? ஹீரா சாரிடி, மனசளவில் நீ எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பேன்னு தெரியுது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு உங்களுக்கு வந்து பக்கத்தில் உட்காந்துடுறான். ஸோ நீங்கள் அவன் மூஞ்சி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லடி அப்படிங்கிறான். கட்டத்தை எல்லோரும் வலையெல்லாம் போட்டு விடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ சுகாவுக்கு ஒரு நம்பர்லேருந்து ஏதோ மெசேஜ் வருது. சுகா அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே செம ஷாக்கா அப்படியே ஜிமினை கிட்ட வந்து அப்படியே சட்டையை பிடிச்சதுக்கு ஜிமின் என்னடா என்னாச்சு மச்சான் அப்படிங்கிறான். மச்சானா துரோகி அப்படி சொல்லி ஜிமின் வாயில் ஒரு குத்து. ஜிமின் அப்படியே கீழே விடுறான். ஜிமினுக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ சுகாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு. பட் இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு ஜிமின் அப்படியே முழிச்சிருக்க. என்கிட்ட நாயை நல்லவன் மாதிரி நடித்து என் குடும்பத்திலேயே இப்படி ஒன்று பண்ணியிருக்கேடா அப்படின்னு போட்டு அடிக்கா. நீங்கள் ஐயோ அண்ணா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த வயத்தையும் வச்சுட்டு நீங்கள் குறுக்க விழுக. ஜிமினோ தள்ளுடி அப்படின்ட்டு உங்களை நகர்த்தி நிற்க வச்சிட்டோம், அடிப்பட்ட போதுடி தள்ளுடி அப்படின்ட்டு அப்படியே சுகா கிட்ட வந்து மச்சான் நான் சொல்கிறத கேளு, இதுக்கு மேலே நீ சொல்கிறத நான் என்னடா கேட்கணும்? என் தங்கச்சி ரேப் பண்ணதே நீ தான் நல்லவன் மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அடிக்கிறான். ஜிமினுக்கு ஏதோ புரியுது. பிகாஸ் சுகாவுக்கு தெரியாமலே அவன் போனது எதுக்காக அப்படின்னு. தங்கச்சி கடத்தப்பட்டாங்கிறது தெரியும், தெரிஞ்சும் அடிக்கிறானா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. சுகா அடிக்கிறது அவ்வளோ ஒன்றும் வலிக்கலை ஜிமினுக்கு. பட் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு ஜிமின் என்னாச்சு மச்சான் அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கேட்குறான். சுகா வெறும் வலி இல்லைடா இப்போதைக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு அடிக்கிறான். ஜிமினும் அடியெல்லாம் வாங்கிட்டு மச்சான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இயல்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். பட் முடியல. அவன் அப்படியே வந்துட்டு சுகா அவனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு கத்திட்டு மா இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது வாங்க போகலாம். என்னப்பா நடக்குது ஒன்றும் புரியல, எதுக்கு நீ போய்ட்டு மாப்பிள்ளையை அடித்த அப்படின்னு. மாப்பிள்ளையா இவனா ஒன்னாங்கட்டி, இவன் தான் அவங்க பொண்ணை இப்படி ஆக்கினது, இந்த மாதிரி ஆக்கிட்டு நல்லவன் மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இவனே வாழ்க்கை கொடுக்க மாதிரி நடிச்சிருக்கான் அப்படி இப்படின்னு ஜிமினை பற்றி சொல்ல உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் செம்ம கடுப்பாகுது. என்ன சொன்னேன் அப்போ எல்லாமே நீ தான் பண்ணியா அப்படின்ட்டு அப்படியே அப்போ என் பொண்ணை கடத்த நீ தான் நான்ட்டு ஜிமின் மேட்ட அடிக்கப்பாய. உங்களுக்கும் இப்போ தான் புரியுது எதை என்ன. அப்போ என் குழந்தை ஜிமினோட குழந்தையா சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் ஜிமினை போட்டு அடிக்கிறத பக்கம் உங்களால் முடியல அப்பா அப்படின்னு குறுக்க போகிறீங்க. உங்கள் வயிற்றில் அடிபட்டுருமோன்னு ஜிமின் பயந்து நகர்றி எங்களுக்குள்ளே எது நடந்தாலும் பரவாயில்ல மாமா தானே அப்படி. ஐயோ சும்மா இருங்க அவருக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்ல வர. உங்கள் அப்பாவோ வாயை மூடு, இதுக்கு மேலே இங்கே ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளகாப்பிலே உங்களுக்கு தரத்தானே எடுத்து போ. சுகாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. விட மாட்டேன்டா, இப்படிலாம் பண்ண வைக்கிறானுங்களா, விடவே மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட வந்து அவன் ஏதோ பேசிட்டு அங்கேருந்து கோவமாக போகிற மாதிரி போகிறான். ஆக்சுவலி ஜிமின் கிட்ட வந்து கோவமாக மூஞ்சி வச்சுட்டான்னு அவன் சொன்னது. என் தங்கச்சியோட வீடியோ, அதாவது நீ அவ்வளோ ஒன்றா அந்த வீடியோ அனுப்பி இப்போ ஜிமினை எல்லாரும் முன்னாடியும் அடித்து அவமானப்படுத்தலைன்னா இதை நெட்டில் விட்டுருவேன்னு சொல்கிறானுங்க. வேறு வழி இல்லை மச்சான், அதனால தான் அடிக்கிறேன் ப்ளீஸ்டா சாரி, சீக்கிரமே இந்த பிரச்சனையை நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சுகா சொல்லிக்கிட்டே தான் ஜிமினை அடிச்சிருப்பான். ஜிமினும் வேறு வழி இல்லை. ரெண்டு பேர் அதாவது ஜிமினுக்கு அவனோட ஃபோட்டோ நியூடாக விளையாடினா கூட பிரச்சனை இல்லை. அதே சமயம் உங்களோடதும் இருக்குங்கும் போது ஐயோ என் ஹீரோவுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது, பரவாயில்ல மச்சான் நீ நாடி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு தான் ஜிமின் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருப்பான். இப்போ அவனோட வேதனையே ஐயோ ஹீராவை பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்களே, என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியலையே, இதுக்கெல்லாம் காரணமானோன்னு மாட மாட்டேன்டா அப்படின்ட்டு ஜிமினும் செம்ம கடுப்பாகிறான். இப்படியே இப்போ நீங்களும் அவனும் பிரிஞ்சிருக்கீங்க. சுகாவுக்கு உங்ககிட்ட அதை சொல்லவும் முடியல, சொன்னால் வீடியோ வெளியிட்டுருவேன் அப்படின்னு பயமுடுத்திட்டு இருக்கானுங்க. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பக்கம் கால் பண்ணி மிரட்டிகிட்டு இருக்காங்க. என்ன புருஷனை போய் பார்க்கணுன்னு சொன்னதா, புருஷனை பார்க்கணுன்னு நினச்சேன் இந்த வீடியோ வெளியாகும் அப்படின்னு உங்களுக்கும் மிரட்டல் வருது. ஸோ நீங்கள் போகவே முடியாமல் இருக்கீங்க. ஜிமினோ இல்லை என் பொண்டாட்டியை நான் போய் யாருக்கும் தெரியாமல் எது பார்க்கணும், உங்களை பார்க்காம இருக்க முடியலையே, இல்லாட்டி ட்ரக்குக்கு நான் அடிக்ட் ஆகிடுவேன் அப்படின்ட்டு உங்களை பார்க்கறதுக்காக எப்போ வர மாதிரி செவரேறி குதிச்சு உள்ளே வரான். நீங்களோ அப்படியே பால்கனி சைடு நின்றுட்டு திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்க திரும்பி பார்க்க பின்னாடி ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே கண்ணில் டீயர்ஸ் வர ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணி உங்களை லிப்பில் அப்படி கிஸ் பண்ண. நீங்களும் அவனை பார்த்த சந்தோஷத்தில் அப்படி கிஸ் பண்ணுறீங்க. ரெண்டு பேர் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக உங்களுக்கு உன் புருஷனை நீ பார்த்த பேசுன தெரிஞ்சு உன் வீடியோ விளையாடுன்னு சொன்ன ஞாபகம் வர. டக்குன்னு ஜிமினை பிடிச்சி தள்ளிட்டு எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறீங்க. ஹீரா அப்படி நான் பார்க்குறான். என்ன இருக்குது சொன்ன மட்டும்தான் இருக்குது, அதையும் எடுக்கணுமா, என்னடி பேசுகிற அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரான். என்ன உங்களுக்கு உடம்பு வேணும், அதுக்கு தானே வந்தீங்க, தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சரியை உருவிட்டு அவன் முன்னாடி நிற்க. என்னடி பண்ணுற, பார்க்காம என்னால் இருக்க முடியலடி, என் குட்டி மாமலாம் பண்ணுற புரிஞ்சுக்கோடி, நான் எதுவும் வேணும்னு பண்ணல, உனக்கே தெரியும் நம்ம இருந்த சூழ்நிலை, அதனால் நீ அப்படின்னு அவன் எதாவது சொல்ல வரான். வாயை மூடுங்க, நான் எதையும் கேட்க விரும்பலை, வெளியே போங்க. எனக்கு என்ன கோவம்னா அன்றைக்கி நீங்கள் அந்த பொண்ணு காதில் நானும் தெரியாமல் தானே எவ்வளோ ஒருத்தையும் தானே அவகிட்ட என்ன சொன்னீங்க, அப்போது
அந்த இடத்துல எவ இருந்தாலும் அவகிட்ட அந்த வார்த்தையை தானே சொல்லியிருப்பீங்க. அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் எதுவும் இல்லை, வெளியே போங்க அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அவனை விரட்டுறதுக்கு நீங்கள் ஆள் தேடி பிடிச்சி ஒரு காரணத்தை சொல்லி ஜிமினை தள்ள, ஜிமினுக்கோ அப்படியே கண்ணிட்டு அவ்வளோதானாடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஜிமினை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அப்படியே கதவை சத்திட்டு ஐயோ ஐயோன்னு அழுகிறீங்க. உங்களால் முடியல, என்னால் முடியல, என்னோட ஜிம்மினையே நான் கஷ்டப்படுத்துகிறேன், எனக்கு ஒரு வழி தெரியல பாப்பா, அம்மாவை மன்னிச்சிடுடா, அப்பா வேணும். ஆனால் அம்மாவோட வீடியோ வெளியே வந்தால் அப்பாவுக்கு தானடா அவமானம், எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, என்னை யார் இப்படி ஆட்டி படிக்கிறான், சித்தரலான்னு இருக்கு, நீ மட்டும் என் வயிற்றுல இல்லைன்னா அம்மா எப்போவோ அந்த முடிவை எடுத்திருப்பேன் அப்படின்னு உட்காந்து அலறிங்க. ஜிம்மினுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன இவ்வளோ நம்ம புரிஞ்சுக்கலையா அப்படின்ட்டு அப்படியே வெளியில் வரான் விரக்தியாக. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அதெல்லாம் நடந்துடுது. ஸோ அப்படியே ஜிம்மின் வெளியே வர சுகா இவன் இங்கே வந்துட்டு போகிறான் அப்படின்ட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து டே ஒன்று தான் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வராதுன்றல நம்ம கண்காணிச்சிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுற, இனி வரமாட்டேன் மச்சான், ஹீராமா என்னை தப்பாக நினச்சிட்டா, என்னை மூஞ்சிட முழிக்காதுன்னு விரட்டிட்டான். டீ தங்கச்சிம்மா கண்டிப்பாக வேணும்னு பண்ணிக்க மாட்டா, அவளுக்கு அந்த இடத்துல வேறு பொண்ணு வந்தாலும் அவகிட்டே நான் இப்படி தான் நடந்துட்டு வந்து இல்லை கல்யாணம் பண்ணிப்பேன்னு கோவம். நான் பண்ணதும் தப்பு தானே மச்சான், அவள் சொல்கிறது நியாயம் இருக்குல்ல, வேறு எவ்வளோ ஒருத்தவ கூட அந்த இடத்துல இருந்தாலும் அந்த தப்பை பண்ணிட்டு வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணியிருந்தா, ஏன் அந்த தப்பை அவள் பண்ணியிருந்தா என்னால் ஏற்றுக்க முடியுது, நான் பண்ணியிருந்தா அவளால் ஏற்றுக்க முடியாதான், அவ்வளோதான் மச்சான் அப்படின்ட்டு இப்படி ஜிம்மின் விரக்தியாக போக சுகாவுக்கோ ஏதோ தப்பாக படுது. இல்லையே என் குடிமா அப்படிப்பட்ட ஆள் இல்லை, அவளை ஒருத்தன் வயிற்றில் குழந்தையோட ஏற்றுக்க ரெடியாக இருக்காங்கும் போது அவளோட காதலும் அதே மாதிரி தான் இருக்கும், இது ஏதோ சரியில்லை அப்படின்ட்டு கதை வந்து சுகா தட்ட நீங்கள் ஜிம்மி நினச்சி இன்னும் போகலையா நீங்கள் அப்படின்னு கதை தந்து பார்த்தா அங்கே சுகா கையை கட்டிட்டு அப்படியே உங்களே பார்க்க அண்ணா ஜிமினா அது அது வந்து அப்படின்னு தடறீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லையே, அவர் தான் வந்தார், அதான் திட்டுனேன், என்னை கடத்திட்டு இப்போது நல்லா மாதிரி வந்து நிற்கிறான்னு, அதான் உனக்கு தெரியுமா அவன் தான் உன்னை கடத்துறான்னு, உனக்கு தான் தெரியுமா யார் கடத்துனானு, அப்புறம் ஏன் அவன்கிட்ட கோவப்பட்ட, அது வந்து கூட்டிமா இது என்கிட்ட மறைக்கிறியா, அது அண்ணா அப்படின்னு இதுக்கு மேலே அவங்களால முடியல அழுகிறீங்க. இது யார்கிட்டயாவது சொன்னாலும் வீடியோ வெளியே விட்டுன்னு பயமுடுத்துகிறாங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அழுக. ஐயோ பாஸ்டர், எல்லாம் அந்த நாய் பண்ணுற வேலை, எனக்கும் தான், நான் அன்றைக்கி ஜிம்மின் அடித்தது கூட காரணம் தான், வீடியோ விட்டவொடனே என்னையும் மிரட்டுறான், அவனுங்களுக்கு பயங்கரமான ஒரு செக் வச்சுருக்கேன், எல்லாரையும் அலற விட்றானுங்கள, அவனுங்களையும் நான் அலற விடுறேன், இந்த சுகா யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சுகா சொல்லிவிட்டு ஒரு மாதிரி இருக்கு. அண்ணா அப்படிங்கிறீங்க, பயப்படாதடா, இந்த சுகா எப்படியாப்பட்டவனு இனிமேல் தெரிஞ்சுக்குவானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுகா அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இங்கே நீங்கள் ஜிமினை நினச்சி வருத்தப்பட்டிருக்கீங்க, திட்டி விராமிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்க. இக்கடையில் உங்களுக்கு டெலிவரி பெயினும் வருது. ஸோ 2 மந்த்ஸாக பேசாமல் இருக்கேன், 9 மந்த்ஸில் உங்களுக்கு டெலிவரி பெயின் வர ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. இது ஜிமினுக்கும் தெரியுது. ஜிமினோ போகிறதா எப்படி, என் குழந்தைய பெற்றுக்க போகிறான், நான் எப்படி போகாமல் இருக்குது, அவனுக்கு அங்கே இருப்பு கொள்ளலை, அவங்க அப்பா அம்மா கூட அவன்கிட்ட பேசுறதில்ல, இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டாடா நீயா பண்ண அப்படின்னு செம்ம காண்டில் இருக்காங்க. யாருக்குமே உண்மை தெரியாதுல்ல. ஸோ அதனால் எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. இங்கே உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்க உங்களுக்கு இப்போ கடைசி நேரத்தில் ஜிம்மினை பார்க்கணும்னு தோணுது, எது வேணாலும் நடக்கலாம், கடைசியாக ஜிம்மினை பார்க்கணும் அப்படின்ட்டு எது நடந்தாலும் சரி, என் வீடியோ வெளியே வந்தாலும் சரி, அண்ணா ப்ளீஸ் அவன் பார்க்கணும், வர சொல்லண்ணா அப்படின்னு அழுறீங்க. குட்டிமா கவலைப்படாத, அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துடுவான், உங்கள் வீடியோலாம் வெளியாகாது, அதுக்கு எல்லாமே அண்ணன் பண்ணிட்டேன் ஜேஹோப்பை வச்சு அப்படிங்க. அண்ணா அப்படின்னு பார்க்குறீங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜிமினை போய் கூட்டிகிட்டு வந்து தொலைடா, அவங்க அழுதுட்டுருக்கா, நீங்கள் உட்காந்து என்னடா பண்ணிட்டுருக்க. இல்லைடா இப்போ என்னால் அதெல்லாம் சரி பண்ணியாச்சு, இப்படி உட்காந்துட்டு இருந்தால் மட்டும் எல்லாம் சரியாயிருமா, நம்ம எங்கே அப்போ வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வச்சுருக்கோம், பயப்படாதவா. என்னடா சொல்கிற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் திரும்ப அங்கே ஒரு ஃபோட்டோ அந்த பேபி ஃபோட்டோ இருக்கும்ல, அதை பார்த்துட்டு மச்சான் இது இது என் சிஸ்டர்டா, சின்ன வயசில் காணா போனவ. ஓ அது சரி, ஆனால் மச்சான் நீ மட்டும் தான்டா யோக்கியன். எது, ஆமாடா, லவ் பண்ணலன்னு சொன்னாலும் அவளை எப்படியும் மேரேஜ் பண்ணிட்டா. எப்படா இருக்கா, எப்படி இருக்கான்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும். எது, ஓ ஒன்றும் அதுவாட முக்கியம், உன் ஒய்ஃப் அங்கே பிரசவ வழியில் துடிச்சிருக்கா, ஃபஸ்ட்டு வாடா அவளை போய் பார்ப்போம். சரி அப்படின்ட்டு ஜிமினும் அவங்க பார்க்க வர ஹாப்பிலா அப்படியே வரான். இருந்தாலும் மனசுக்குள்ள நம்மளை இப்படிலாம் பண்ணவனை சும்மா விடக்கூடாது. ஜோ அவன் எங்கே இருக்கான் மச்சான்,
ஆன் தி வே. சீக்கிரம் போய் ஃபஸ்ட்டு அவன் குழந்தைய பார்க்குறோம், அப்புறம் அவனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ்டா மச்சான். இது என் கடமை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வந்துடுறாங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மான்னு எல்லாம் வந்து ஒரு வழியாக சுகா எல்லாருக்கும் புரிய வச்சு யார் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல ஜிமினை பார்த்து அவங்க அப்பா அம்மாலாம் சாரி கேட்க இப்போ 2 குடும்பமும் சுமூகமாகி மீனோ பார்வையெல்லாம் உங்கள் பக்கம்தான் இருக்குது. அவனோ அப்படியே பரிதவிப்போட உங்களை பார்க்க நீங்களோ வழியில் ஜிமின் சாரி அப்படிங்கிறீங்க. எதுக்குடி? எனக்கு யாரோ உன்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னால் உனக்கு எதுவும் பண்ண முடியலன்றது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க ஃபோரியலில் கிஸ் பண்ண அம்மா அப்படின்னு நீங்கள் கற்று ஜிமின் ஒன்றும் இல்லை பேபி ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தை அவனை கஷ்டப்படுத்தாமல் வந்துடும். செல்லக்குட்டி மம்மி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா, அவளுக்கு மேலும் கஷ்டம் கொடுத்துக்காதீங்க ப்ளீஸ்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறதை கேட்ட மாதிரி பேபி உள்ளேருந்து அப்படியே வந்து சுரண்டு வெளியில் வருது. வெளியில் வரும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியுது அம்மா அப்படின்னு கத்துறீங்க நீங்கள். அப்போ ஜிமின் ஓகே என்னாச்சு பேபி அப்படிங்க, பாப்பா பாப்பா வெளியில் வர டாக்டரை கூப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. அப்படியே ஜிமினோ உங்களை கையில் தூக்கிக்கிட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வார்ட்லேருந்து பிரசவம் பார்க்குற வார்டுக்கு தூக்கிட்டு ஓடுறான். அவங்களை வந்து நார்மல் வார்டில் தான் வலி வந்து போகிறனால வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து இப்போ பிரசவ வார்டுக்கு தூக்கிட்டு ஓட அங்கே டாக்டர் சார் பார்த்து அப்படி படுக்குவீங்க அப்படிங்க. ஜிமின் வெளியே போகாமல் அங்கேயே நிற்கிறான். உங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஜிமின் அப்படியே ஹாப்பியாக அதை வாங்கி அப்படின்னு அதோட காலில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லேயும் அப்படி கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துட்டு மயக்கத்துக்கு போகிறீங்க. ஜிமினோ அப்படியே குழந்தையோட வெளியில் வரான். எல்லோரும் அப்படியே ஹாப்பியாக பேபியை வாங்கி பார்த்துட்ருக்காங்க. ஜேஹப் கிட்ட அப்படியே ஜிமினோ இப்போ போகலாமா அப்படிங்கிறான். டே இப்போ தான் பேபி என் பேபி கண்ணு முழிக்கிறதுக்குள்ளே அவளுக்கு குட் நியூஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான் ஜிமின். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் போட்டு படுத்து எடுத்துருப்பாங்க. ஸோ அவனை சும்மா விடுவான், அவனுக்கு இருக்குது நடுறக்கொன்னு என்னென்னு நான் காட்டுறேன் அப்படின்ட்டு ஜிமினோ டேட் தாங்க உங்கள் பேத்தி உங்கள் வாரிசு பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன். ஜிமின் அவசரப்படாது அப்படிங்கிறாரு உங்கள் அப்பா. டேட் நான் அவசரம்லாம் படலை, அவனுக்கு சட்டப்படி தான் தரணும் கொடுக்கும், அதுக்கு முன்னாடி நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்ப சுகா அங்கேருந்து மச்சான் பார்த்து அப்படிங்கிறான். நீ இதுக்கு மேலே என் பேபியை நான் பிரிய மாட்டேன்டா, பயப்படாத, கண்டிப்பாக திரும்பி வருவேன் நல்லபடியாக அப்படிங்கிறான். நம்பிக்கை இருக்குது, முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பேபியை பார்க்குறான். அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு பேபி கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவன் பார்த்துட்ருக்கான் குழந்தைய. அவங்க அம்மா அப்பாவும் என்ன சுகாவோட நடவடிக்கை ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்ருக்கா. இங்கே ஜேஹோப் ஜிமின் அடைச்சி வச்சிருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே ஒரு பொண்ணையும் கட்டி போட்டு வச்சிருக்கு. ஜிமினோ ஹே அப்படின்னு சொல்லி ஜேஹோப்பை திரும்பி பார்க்க அத்தி இவன் கண்ணில் தான் படக்கூடாதுன்னு நினச்சா கரெக்டாக பட்டுருச்சு அப்படின்ட்டு அவனும் அது மச்சான் அவனை பிடிக்க இவளை வேறு வழி தரலடா அதுக்குன்னு அப்படின்னு ஜிமின் ஜேஹோப்பை அடிக்க பாயா டே இருறா வந்த வேலையை விட்டுட்டு இப்போ ஏன்டா என்ன மொத்த வர இருந்தாலும் இது ஓவர்டா டே எனக்கு ஒரு வழி தரல, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி தான், அதுக்குன்னு இப்படியாடா அறிவு கட்டவனே அப்படின்ட்டு கட்டெல்லாம் அவுத்து விட மச்சான் இப்போ இது முக்கியம் இல்லை அவனவா முடிப்போம் அப்படின்ட்டு ஜேஹோப் கூட்டிகிட்டு போக அங்கே லியோட பிரதர் அவனோட ட்வின் பிரதர் உட்காந்துருக்கான். டிப் பரதேசிங்களா என்னடா இவ்வளோ நாள் எப்படி கட்டங்கட்டி ஒவ்வொருத்தனையாக அடித்தேன், இப்போ என்னமோ பெரியவனுங்களாட்டோ ஒருத்தியை காமிச்சு என்னை பிடிச்சிட்டா நீங்கள் என்ன முடிச்சிடலாம்னு நினச்சிட்டிங்களா, என்னோட ஆளுங்க இன்னும் இருக்காங்க, உங்களை சும்மா விட மாட்டான். டே மச்சான் அவன் ரொம்ப பேசிகிட்ருக்கான், ஃபஸ்ட்டு இவனை போடணும் அப்படின்னு டே என் அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன் சட்டப்படி தான் தண்டிக்கணும்னு. இப்படி சட்டம்னு தாண்டா நம்ம அப்பனுங்க பேச்சை கேட்டு நம்ம வீணாக போயிட்டுருக்கோம், இவனுங்க நம்ம வாழ்க்கையில் நல்லா விளையாண்டுட்டுருக்கானுங்க. டே உன்னோட பொண்டாட்டி உன்கிட்ட அனுப்புனனால பரவாயில்ல, இதே வேறு யார் கூடயாவது போயிருந்தால் ஹீரோ என்னாலும் உயிரோடு இருந்திருப்பாளா, என்ன நடந்திருக்கும் யோசிக்கவே. ஜிமினோ உடனே ஸ்டே ஜேஹோப் வேணாம் அப்படிலாம் சொல்லாத, கேட்கும் போதே பதறுதில்ல, இந்த நாயெல்லாம் சும்மா விடணுங்கிறியா, யார் சொன்னா, இவனுக்கு உயிர் மட்டும்தாண்டா இருக்கும், மற்றபடி எதுவும் செயல்படாதான் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பாடுபடுத்திருப்பேன். அவள் பூ மாறிடா, அவளை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினச்ச தெரியுமா, என் கையில் அவளை கசக்க வச்சல பரதேசி, ஒன்று சும்மா விட்டுருவேனா, எங்களுக்கு ட்ரக்ஸை கொடுத்து என்ன பாடுபடுத்தினேன், அதே ட்ரக்ஸை உனக்கு கொடுக்குறேன்டா அப்படின்னு அதே ட்ரக்ஸை ஓவர் டோஸாக அவனுக்கு கொடுத்து அந்த ரூம்குள்ளே அவனை பூட்டி வச்சு அங்கே கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் விட்டான். இன்னும் கொஞ்சம் இடத்துல அவனே ஏதாவது பண்ணிக்கிட்டு இங்கே குத்துயிரும் கொலையுரமாக தான் கிடப்பான், பள்ளிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகலாமா அப்படின்னு ஜேஹோப்பை பார்க்க அப்படின்ட்டு 2 பேர் வெளியே வராங்க. அந்த பொண்ணை காணோம். ஜிமினோ இவன் எங்கே போனான் அப்படின்னு பார்க்க ஜேஹோப்போ மச்சான் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு, உனக்கு குழந்தை பார்த்துருக்கு, அங்கே போ, நீ அங்கே இருக்கணும் இப்போ ஹீரோ கூட அப்படிங்க. இல்லை மச்சான் அப்படி டே போடா ப்ளீஸ் அப்படிங்க. சரி அப்புறம் உனக்கு கவனிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேயே ஜிமின் கிளம்பிடுறான். ஜேஹோப்பிங்க அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கான். ஜிமினோ இப்போ போய் அவங்க அப்பா கிட்டே நடந்ததெல்லாம் சொல்ல, டே நீ தேவையில்லாத வேலை பார்க்குற, அவனை பேசாமல் டேட்
அவன் உயிரோட தான் இருப்பான், பயப்படாதீங்க, அவனை எப்போ ஒப்படைக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அந்த குட் நியூஸ் சொல்ல நீங்களும் ஹாப்பியாக ஜிமின் அப்படின்னு பார்க்குறீங்க. பயப்படாதடி செல்லம், நான் தான் கூட இருந்தது உனக்கும் தெரியும். நானே குற்ற உணர்ச்சியில் இருந்தேன்டி, யாரையும் ஏதோ பண்ணிட்டோன்னு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணோடு இருக்கும்போது எனக்கு உன்னோட ஸ்பரிசம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால தான் காதில் அப்படி சொன்னேன். எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா நீயே தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை இப்படி அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு ஸ்வீட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஜேஹோப் வெர்சன் அவரோட பர்த்டே எப்போ வரும். ஓகேடா, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.